ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமாக இந்த உலகத்துல நிலைநாட்டினது எது? தௌஹீத் தானே. தௌஹீத் என்றால் அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, வணக்கத்துக்குரிய வேறு கடவுள் இல்லை அல்லாஹ்வை தவிர. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினாங்க. அதே கொள்கையை தான் தௌஹீத் ஜமாத் என்ற பேர்ல நாங்க நிலைநாட்டுறோம். நாங்க எங்களுக்கு சரியா சுன்னத் வல் ஜமாத்னு தான் பேர் வச்சுக்கணும். ஏன்னா நாங்க தான் சுன்னத்தை நிலைநாட்டுறவங்க. அதான் 2001 விவாதத்துல சுன்னத் வல் ஜமாத் என்பவர் யாரு? பரம்பரைன்னு சொல்ற நீங்களா அல்லது தௌஹீத்னு சொல்ற நாங்களா? உண்மையில அந்த பேருக்கு சொந்தக்காரர்கள் நாங்க. நீங்க பேரை வச்சுக்கொண்டு சுன்னத்துக்கு மாற்றமானது சரி. இப்ப நீங்க இருக்கிறது சிலோன் தௌஹீத் ஜமாத். ஆரம்பத்தில் இருந்த எஸ்எல்டிஜில இருந்து பிரிந்து வர காரணம் என்ன? ஒரு தெளிவின்மை ஒன்று இருக்குது. எஸ்எல்டிஜே சிடிஜே ஒன்று தான். என்ன காரணம்? நிர்வாக முரண்பாடுகள் மட்டும் தானா அல்லது கொள்கை அளவில் முரண்பாடுகள் என்பதாக? இஸ்லாமிய தீவிரவாத சிந்தனை பொதுவா இருக்குது. அதே போல தௌஹீத் ஜமாத் என்றாலும் எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள் தான், அவங்க அடிப்படைவாதிகள் தான். அதுக்கு உங்களோட பார்வையில என்ன பதில் கொடுக்க போறீங்க? அதே போல 2016 அந்த தாக்குதலை மேற்கொண்ட தலைவனை பத்தி நீங்க டிஐடியில முறைப்பாடு செய்ததாகவும் குறிப்பிடுறாங்க. அது பற்றிலாம் நீங்க என்ன சொல்லுவாங்க? நாம் எல்லாருமே ஷிர்க்குடைய வாசல்ல நின்று கொண்டிருந்தது. தௌஹீத் என்ற ஒளிதான் எங்களை எல்லாம் காப்பாத்தினது. எல்லாத்தையுமே ஷிர்க்குடைய அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எப்படி இருந்ததாங்க? நாங்க எதை மார்க்கம் என்று பேசிக்கொண்டு படிச்சு கொண்டு இருக்கிறோம், எதை எதிர்பார்க்கிறோம், அந்த மார்க்கம் இந்த இடத்துல இருக்குது என்றது உண்மையிலே மெய்ஸில் இதை திரும்ப திரும்ப அந்த கெசட் எத்தனையோ தடவை கேட்டு உடனடியாக சகோதரர் ஷரஃப்தீன் அவர்கள் அவர் கொடுத்த விளக்கங்களுக்கு எல்லாம் நாங்க ஆதாரம் கேட்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா ஆதாரம் கேட்கணும் என்றதுதான் அடிப்படை. அவரும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க நேரத்தில் அதுல ஈர்க்கப்படுது. ரெண்டாலும் நாங்க அந்த நேரத்துல عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அறிந்ததும் அறியாததும் என்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தௌஹீத் இஸ்லாத்தினுடைய ஆணிவேரே இந்த தௌஹீத் தான். அதாவது அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஒரே இறைவன் இருக்கின்றான். அந்த ஏக இறைவனை நாம் அரபியில் அல்லாஹ் என்போம். அந்த அல்லாஹ்வுக்கே முற்றிலும் அடிபணிந்து கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளை செய்வதைத்தான் தௌஹீத் தன்னுடைய மூல ஆதாரமாக கொண்டுள்ளது. இந்த தௌஹீத் பிரச்சாரம் என்பது ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி இன்று வரைக்கும், இன்னும் சொல்ல போனால் உலகம் அழியும் வரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும். அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஓரிரை மக்கள் இருக்கும் வரைக்கும் இந்த தௌஹீதுடைய பிரச்சாரம் முடிவடைய போவதில்லை. அந்த வகையில நாம வாழக்கூடிய இலங்கையிலும் சரி, இந்தியாவிலும் சரி, தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியில பல தௌஹீத் அமைப்புகள் இருக்கின்றன. தூய தௌஹீத் கொள்கையை மக்கள் மத்தியில் நாம் எடுத்து சொல்லணும், அதன்படி மக்களை வாழ அழைக்க வேண்டும் என்று. அந்த அடிப்படையில இன்று நாம் ஒரு முக்கியமான அமைப்பு ஒன்றின் பொதுச் செயலாளர் அவர்களை அறிந்ததும் அறியாத நிகழ்ச்சிக்கு அழைத்துள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு உங்களை ஒரு 11 வருஷ காலமா தெரியும். இந்த தௌஹீதுடைய பயணம் எப்படி இருந்தது, அதுல சந்தித்த ஏற்றிறக்கங்கள் எல்லாம் கூட இருந்து பார்த்த அனுபவம் எனக்கு உள்ளது. நீங்க சொல்லுங்க, இந்த தௌஹீதுடைய உங்களோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருந்தது? பொதுவா சொல்லணுமே இருந்தா நாம் எல்லாருமே ஷிர்க்குடைய வாசல்ல நின்று கொண்டிருந்தது. தௌஹீத் என்ற ஒளிதான் எங்களை எல்லாம் காப்பாத்தினது. எல்லாத்தையுமே ஷிர்க்குடைய அனுபவங்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எப்படி இருந்ததா? அதாவது நான் ஆரம்பத்துல இந்த ஏகத்துவ கொள்கை எப்ப ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னா 2001ஆம் ஆண்டு கால பகுதியில தான் ஏற்றுக்கொள்றேன். நான் 99ஆவது ஆண்டுல O level எக்ஸாம் எழுதி A level எக்ஸாமுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தான் ஒரு சகோதரர் ஒருவர் அறிஞர் PJ அவர்களுடைய இஸ்லாத்தில் தனி மனித வழிபாடு என்ற ஒரு கெசட் ஒன்றதாரு, அதை கேளுங்க. அப்ப அதை நான் கேட்கிறேன். கேட்கும் போது நாங்க ஏற்கனவே பல மார்க்க விஷயங்கள்ல ஒரு ஈடுபாடோட தான் எங்களோட வாழ்க்கை போய்கொண்டு இருந்துச்சு. உதாரணமா சொல்றதா இருந்தா உங்களுக்கு தெரியும், அகதியா ஞாயிறு பாடசாலை, அதுல நான் ஒரு ஆசிரியராக கொம்பனி தெருவுல கற்பித்து கொண்டிருந்த நேரத்துல மார்க்க ரீதியாக ஏனைய ஆசிரியர்கள் ரெஃபரன்ஸ் எடுக்கிறத விட நாங்க கொஞ்சம் தேடி ஆதாரபூர்வமா சொல்ல நினைக்கிறவங்க. அப்ப அந்த மைண்ட் செட் ஏற்கனவே எங்களோட மனசுல இருந்ததுனால
இந்த அறிஞர் பிஜே அவர்களுடைய இஸ்லாத்தில் தனிமனித வழிபாடு என்ற அந்த கெசட்டை வந்து ஒரு சகோதரர் ஷரஃப்தீன் அவர்கிட்ட பேர் தௌஹீத் சிந்தனை ஆரம்பத்துல கொம்பனி தெருவில் பிரச்சாரம் செய்ததுல ஒரு முன்னிலை வகித்த ஒரு சகோதரர். இன்றும் அந்த பிரச்சாரம் அவரால் முடிஞ்ச அளவுல செய்தாரு. அரசியல் துறையில இருக்கிறார். அப்ப அவர் அந்த கொண்டு வந்து தந்த அந்த கெசட்டை வச்சு கேட்ட நேரத்துல உண்மையில மெய் சிலருக்கு ஆரம்பிச்சு. நாங்க எதை மார்க்கம் என்று பேசிக்கொண்டு படிச்சு கொண்டு இருக்கிறோமோ, எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த மார்க்கம் இந்த இடத்துல இருக்குது என்றது வந்து உண்மையிலே மெய்சிலிருந்து அந்த திரும்ப அந்த கெசட்டை எத்தனையோ தடவை கேட்டு உடனடியாக சகோதரர் ஷரஃப்தீன் அவர்கள் அவர் கொடுத்த விளக்கங்களுக்கு எல்லாம் நாங்க வந்து ஆதாரம் கேட்க ஆரம்பிக்கிறோம். ஆதாரம் கேட்கணும்ன்றதுதான் அடிப்படை. அவரும் ஆதாரங்களை சமர்ப்பிக்க நேரத்தில் அதுல ஈர்க்கப்படுது. என்றாலும் நாங்க அந்த நேரத்துல ஒரு டிஏ தாருல் அர்க்கம் சிந்தனையில அந்த மார்க்கத்தை படிக்கணும், பிரச்சாரம் பண்ணணும், சீர்திருத்தம் செய்யணும் என்ற அந்த சிந்தனையும் இருந்துச்சு. இந்த நேரத்துல 2001 அறிஞர் பிஜே அவர்கள் இலங்கைக்கு வர்றாரு. வந்து ஜூலை மாசம் ஒரு மாநாடு நடக்குது. ஜூலை மாசம் 21 பரகாதெனியாவில் ஒரு மாநாடு நடக்குது. அவர் வாரது BMICHல ஒரு விவாதத்துக்கு. அகலு சுன்னத் வல் ஜமாத் என்போர் யார் விவாதத்துக்கு தலைப்பு. ரொம்ப பரபரப்பான ஒரு விவாதம். இலங்கையில முக்கியமான மூத்த ஆலிம்கள் அறிஞர்களும் இருந்தாங்க. அதே மாதிரி சுன்னத் வல் ஜமாத்தை சேர்ந்த மிகப்பெரிய ஆலிம்கள் எல்லாம் கலந்து கொண்டாங்க. அந்த விவாதத்துக்கு பாஸ் கிடைக்கல. என்றாலும் அந்த விவாதத்தை வந்து நாங்க வீடியோவாக ஒரு மர்கஸ்ல மட்டக்குழியில JSM மர்கஸ்ல இருந்து பாக்குறோம். எதிர்த்தரப்பு என்னென்ன கேள்விகள் கேட்கிறாங்க, அதுக்கு அறிஞர் பிஜே அவர்கள் என்ன ஆணித்தரமான பதில் சொல்றாரு. அதே மாதிரி அறிஞர் பிஜே கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவங்க கிட்ட இருந்து முழுமையான பதில் போகாததை பார்த்து திரும்பவும் மேய்ச்சலுக்கு ஆரம்பிக்கிறோம். நாங்க ஏதோ ஏற்கனவே நம்மளோட உலமாக்கள் என்று யாரை ஏற்றுக்கொண்டு இருந்தோமோ அவங்க கிட்ட இருந்து சரியான அடிப்படை ஒன்று தெளிவா வருது இல்லை என்றதை புரியும் போது இப்ப டபுள் கன்ஃபர்மேஷன் நடக்குது. இருந்த நேரத்துல அந்த ஜூலை மாசம் 21 அறிஞர் பிஜேட அந்த மாநாட்டுல ஒரு பயான் நிகழ்த்துறாரு. அதுல காரசாரமாக டிஏ சிந்தனைக்கு அடி விழுது. கொஞ்சம் ஆத்திரமும் வருது. என்ன இவர் இப்படி ஏசுவாங்க, ஆதாரங்கள் அள்ளி வீசி அது அவர் சொல்றாரு. அதுல ஒரு உதாரணம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, தராவி 8-20 சொல்லி ஒரு சர்ச்சை ஏற்படுது ஒரு பள்ளிவாசல்ல. அப்போ அசனுல் பன்னா கிட்ட வந்து முடிவு கேட்ட நேரத்துல அவர் 8 தொலை வேண்டாம் 20 தொலை வேண்டாம் பள்ளியை மூடன்ட்டாராம். ஒட்டுமை பரலு இது சுண்ணத்து, சர்ச்சை பண்ணாதுன்னு சொல்லி பள்ளியை மூடன்ட்டாராம். இந்த நேரத்துல தொலை வேணாம் பள்ளியை மூடிடுங்கன்னு சொன்னது வந்து இவர் அப்ப கேட்பாரு, எவன்டா அசனுல் பன்னா, இதை சொல்றதுக்கு இவன் யாரு, மார்க்கத்துல ஆதாரத்தை காட்டி முடிவெடுப்பீங்களா அல்லது வந்து பள்ளிவாசல்ல சுண்ணத்தை நிலைநாட்டாம தடுப்பீங்களா என்று கேட்டதும் கொஞ்சம் சிந்தனைய தூண்டுது. இறுதி கட்டம் இது 3வது சந்தர்ப்பம். அதுலயும் வந்து சிந்தனை தூண்டப்படுது. 4வது சந்தர்ப்பம் என்னன்னா, கடைசி முடிவு எடுக்கிறதா இருந்தா நாங்க இஹ்வானுல் முஸ்லிமீன்ல அந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அறிஞராக ஏற்றுக்கொண்டது உஸ்தாத் மன்சூர் அவர்களுக்கும் அறிஞர் பிஜே அவர்களுக்கும் மத்தியில் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிஸ்கஷன் கொம்பனி தெருல ஒரு பகுதி ஒன்றுதான் நடக்குது. எங்களுக்கு கலந்து கொள்ள கிடைக்கல, ஆனா கெசட் வருது. அதுல பையத் சம்பந்தமா இவர் கேட்கிறார் அறிஞர் பிஜே அவர்கள் உஸ்தாத் மன்சூரிடம், உங்களோட இயக்கத்துல ரகசிய பையத் இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, நாங்க பையத் எதுவும் எடுக்கல, உறுதிமொழியோடு தான் எடுக்கிறோம். அறிஞர் பிஜே சொல்லுவாரு, உறுதிமொழிக்கு அரபுல பையத்துன்னு சொல்லுவாங்க. அப்படி எட்டு இதுக்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் கேட்ட நேரத்துல அவர் என்ன பதில் கொடுப்பாருன்னா, அப்படி தலையில வந்து கையை வச்சு, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, மருந்து மாத்திரை சாப்பிடணும், சபையை கலைச்சி கொள்வோம் என்றாரு. இது நாங்க எதிர்பார்த்த நம்ம தரப்புல நாங்க பெரிய அறிஞரா யோசிச்சவர்கிட்ட இருந்து வரக்கூடாத பதிலே என்றதை நினைச்சு இது சரிப்பட்டு வராது. அப்ப நாங்க ஒரு முடிவு காணணும். அந்த வீடியோவை பார்க்கும் போதே சகோதரர் ஷரஃப்தீன் அவர்களும் ஹுசைன் என்று சொல்லி இன்னொரு சகோதரர் இருந்தார் கொம்பனி தெருல, அவர் கம்பல சகோதரர் கொம்பனி தெருல இருந்தாரு. அந்த 2 பேரோடையும் நான் ஒரு சபதம் இடுறேன், உஸ்தாத் மன்சூர் அவர்களிடம் அறிஞர் பிஜே அவர்களுடைய அந்த கருத்துக்கள் மேலோங்கும் என்று சொன்னால் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் தோல்வி அடைவார் என்றார் அந்த பேச்சுவார்த்தையில. இன்ஷா அல்லாஹ் இலங்கை களத்துல இந்த தௌஹீதை நிலைநாட்டுவதில் முதன்மை வகிக்கக்கூடிய ஒருவராக நான் இருப்பேன் சொல்றேன். நான் சொல்லிட்டு தான் பாக்குறோம். அப்ப அந்த வீடியோலாம் கம்பெனில வச்சுதான் பாக்குறோம். அப்ப முடிவெடுத்தட்டும், சத்தியம் இந்த இடத்துலதான் இருக்குது, அறிஞர் பிஜே அவர்கள் சொல்லக்கூடிய கொள்கை சத்தியம் இருக்குதுன்னு சொல்லிதான் தௌஹீத பிரச்சாரம் செய்யணும் என்ற ஒரு முடிவுக்கு வாரம். அதுக்கு பிறகு 2002 கிண்ணியா பள்ளிவாசல் திறக்கப்படுது. தௌஹீத் அமைப்பூடாக ஜமியத்து சபாபுடைய ஏற்பாட்டுல தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டுச்சு. அதிலே நான் சொல்றேன், நான் ஏன் டிஏ விட்டு விலகி வந்தேன் என்ற ஒரு வீடியோ கூட அதுல முதல் தடவை பேசப்படுது. அதோட நாங்க முதலாவது வந்து பார்த்த இடம் வந்து மல்லிகாராம பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிக் தாவா சென்டர் 459 மல்லிகாராம அதுதான் பாக்குறோம். அந்த இடத்துல வந்து பள்ளிவாசல் இருக்குது, ஸ்கூலேனும் இருக்குது. இதுக்குள்ள உள்ள பிரச்சனைன்றது எங்களுக்கு தெரியல. என்றாலும் அந்த பள்ளிவாசலுக்கு நாங்கள் தொடர்பாகிறோம். சகோதரர் வஸ்லி நிசார் அவர்களோட தொடர்பாகிறோம். அவர் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கர்,
நிறைய களப்பணி ஆற்றுவார். தலைமைத்துவத்துக்கு தகுதியான பண்புகள் நிறைய இருக்குது. இப்ப மாற்று கருத்துக்கள், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த நேரத்துல நாங்க கண்டதை சொல்றேன். அவரோட இணைஞ்சு இந்த பள்ளிவாசலை நாங்க ஹயாத்தாக்கணும் என்று சொல்லி ஒரு முடிவெடுத்துதான் ஆரம்பத்துல நாங்க உருவாக்குற தாவா அமைப்பு இஸ்லாமிக் கோலன் ரிசர்ச் அகாடமி, இக்ரா, இஸ்லாமிக் கோலன் ரிசர்ச் அகாடமி. அதுல சகோதரர் உஸ்தாத் அஸ்மி அஹியா அவர்கள் மாற்று மதம் சம்பந்தப்பட்ட வகுப்புகள் நடத்தி அதுல நாங்க கிட்டத்தட்ட 1 வருட காலமா ரொம்ப தீவிரமாக அந்த மாற்று மதம் சம்பந்தமாக, பைபிள் சம்பந்தமாக, இந்து வேதங்கள் சம்பந்தமாக, பௌத்த மதம் சம்பந்தமாக ரொம்ப தீவிரமாக இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா 2001-2 காலப்பகுதியில் குறுகிய காலப்பகுதியில இந்த ஃபீல்டு ஒர்க்குக்கு நாங்க இணைஞ்சு அப்படி ஆரம்பிச்ச தாவா பணிதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு. மாஷா அல்லாஹ். இதுல நான் கேள்விப்படாத பல தகவல்கள் இருக்குது. பொதுவா இந்த தௌஹீதுன்னு சொன்னாலே இலங்கை, இந்தியால குறிப்பா தமிழ்நாட்டுல அறிஞர் பிஜேட பேரை எடுக்காம கடக்க முடியாது. அறிஞர் பிஜேக்கு உங்களுக்கும் இல்லையான தொடர்பு எப்படி? அறிஞர் பிஜே அவர்கள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு சொன்னா, அது 2001 ஜூலை 21 தான் அவர் அந்த மாநாட்டு திடல்ல மேடையில பாக்குறோம். பக்கத்துல போய் சலாம் கொடுக்கலாமான்னு சொல்லி யோசிச்சு கிட்டத்த நெருங்குறோம். ஆனா நெருங்க விடாம அப்துல் வதூத் ஜிஃப்ரி மௌலவி தான் மேடையில இருக்கிறார். இருந்து இந்த தக்லீத் உடைக்கிறதுக்காகத்தான் நாங்க பாடுபடுறோம். ஒரு நபரை தேடி நீங்க சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் கிளம்புங்க, கூட்டமா சேர்ந்து அவருக்கு சலாம் கொடுக்க இருக்கிறாங்க. அப்ப அதை பார்த்துட்டு சலாம் கொடுக்க கிடைக்கல. ஆனா அவர் மேல ஒரு தனி பிரியம் என்னன்னு சொன்னா, யாரு ஏற்றுக்கொண்டாலும் மறுத்தாலும் இந்த உலகமே ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பரம சத்தியம் என்னன்னு சொன்னா, அவர் ஒரு மிகச்சிறந்த அண்ட் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஸ்காலர். அது எல்லாரும் ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். அவரை ஏற்றுக்கொள்ள சகோதரர்களும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, விமர்சனம் செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டு இப்போது ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய சகோதரர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒப்புக்கொள்ள வேண்டிய அடிப்படையான ஒரு உண்மை என்னன்னு சொன்னா, அவர் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஒரு அறிஞர், ஸ்காலர். நான் என் தனிப்பட்ட அனுபவத்துல சொல்றேன். நான் நிறைய நூல்கள் வாசிக்கிறேன், நிறைய இணையதளங்களை ரிசர்ச் பண்றேன், வாசிப்பு கண்டினியூவா பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். பல மொழிகள்ல பண்றேன். நான் தமிழ்லையும் பண்றேன், ஆங்கிலத்திலையும் பண்றேன், அரபுலையும் இப்ப தேடுறேன், அதே மாதிரி சிங்களத்திலையும் நான் பாக்குறேன். 4 மொழிகள்ல நான் தேடின அளவுக்கு இந்த அறிஞருடைய அந்த அறிவு மட்டத்துல தற்போது சமகாலத்துல ஒரு அறிஞரை பார்க்க முடியல. அரபு உலகத்துல இவங்க அறிஞர்கள் சில பேரை காட்டினாலும் அதை விட ஒரு படி மேலண்டு தான் என்னுடைய தனிப்பட்ட ரிசர்ச் அறிஞர் பிஜே அவர்கள் சம்பந்தமாக. அவரோட எப்படியாவது தொடர்பு பண்ணணும் நான் என்ன நினைக்கிறேன்டா, இயக்க ரீதியான ஒரு தொடர்பு இல்லாம போகுது. இமெயில் அனுப்புறேன், அவருடைய இமெயில் ஐடியை எடுத்துக்கொண்டு அவருக்கு இமெயில் அனுப்புவேன். நான் அப்பவே 2003-4 கால பகுதிகளிலே அவருக்கு இமெயில் அனுப்பி கொண்டு இருப்பேன். அப்போ அந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணுவார். விசேஷம். அதாவது அவர் மிகப்பெரிய அறிஞரா பாக்குறோம். பல வேலை பழுக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒருவர். உதாரணமாக நான் தலைப்பாகை சம்பந்தமாக சில ஹதீஸ்கள் அனுப்பி, இது சஹியான ஹதீஸ் என்று சிலர் சொல்றாங்க, இதுக்கு உங்களோட விளக்கம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் கட்டுரை வடிவத்துல அவரை ஏற்கனவே எழுதின ஒரு கட்டுரையோட பதிலாக ரிப்ளை அனுப்புறாரு, இந்த லிங்கை பார்க்கவும். இமெயிலே நடக்குது. அப்ப இமெயில் கன்வர்சேஷன் ஆரம்பிச்சோன்னா எனக்கு ஒரு மதிப்பு அவர் மேல ஏற்படுது. அந்த நேரத்துல தௌஹீதுல ஒரு சாதாரண படித்தரத்துல இருந்த நாங்க ஒரு அழைப்பாளராகவும் அறிமுகம் இல்ல மக்கள் மத்தியில ஒரு சாதாரண நிலையில தான் இருக்கிறோம். ஆனாலும் அறிஞர் பிஜே அவர்கள் அந்த கல்விக்கு தேடலுக்கு மதிப்பு கொடுத்தாரு என்ற ஒரு பிரியம் ஏற்படுது. அவரோட தொடர்பாக வேண்டும். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தை எங்களை பதிவு செய்யணும். ஜமாத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியால சகோதரர் இஸ்மாயில் சலஃபி அவர் அந்த காலத்துல அந்த 2003, 4, 5 கால பகுதிகள் எல்லாம் ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சாளர். அவருடைய அந்த குரலும் ஒரு அழகான குரல், அவருடைய சொற்பொழிவு குறிப்புகள் அந்த வரிசையும் ரொம்ப அழகானதா இருக்கும். இஸ்மாயில் சலஃபி அவர்களுடைய அவர் என்ன பண்ணாரு, நாங்க அந்த அஸ்மி அஹியாவோட சேர்ந்து கம்பேரட்டிவ் ரிலிஜன் கிளாஸஸ் செய்யறதுனால நாங்க வீடு வீடா போயிட்டு தவா பண்ணுவோம் பிற மதத்தவர்களுக்கு. அதே நேரத்துல இஸ்லாமோட அறிமுகம் என்று நாங்க கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவோம். அந்த நேரத்துல இஸ்மாயில் சலஃபி அவர்களை தான் தமிழ் மொழியில அவர் கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துவாரு. டிரான்ஸ்லேட்டரா 1-2 நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொண்டீங்க. அதுல அவரோட ஒரு அறிமுகமும் இருக்குது. 2002ஆம் ஆண்டு கடைசி கால பகுதியில அல்லது 2003ஆம் ஆண்டு ஆரம்பத்துல மஸ்ஜிதுர் ரஹ்மான் திறப்பு விழா நடக்குது மககுடல. அதுல அந்த நிகழ்ச்சிக்காக நாங்க கலந்து கொண்டிருந்த நேரத்துல அப்ப அறிஞர் பிஜே அவர்கள் சார்பா தமிழ்நாட்டில இருந்து யாராவது வந்திருந்தாங்களான்னு பார்த்தா ஹாமித் பக்ரி வந்திருந்தார். அப்ப அதுக்காகவும் நாங்க ஆர்வமா போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்துல இஸ்மாயில் சலஃபி அவர்கள் மஸ்ஜிதுர் ரஹ்மான் மாகுட மஸ்ஜிதுர் ரஹ்மான் மேடையிலே என்னுடைய ஒரு நண்பர் ஒருவரை சிங்கள மொழியில உரை நிகழ்த்துவதற்காக அழைக்கிறார். என்னை கூப்பிட்டு உடனே மிம்பரை கொடுத்துட்டாரு. அது வரைக்கும் மிம்பர்ல நான் ஏறினது இல்லை. பெரிய ஒரு கிரௌட் முன்னாடியே பேசணும், சிங்களத்துல பேசணும்ட்டார். அப்ப ஏற்கனவே கம்பேரட்டிவ் ரிலிஜன்ஸ் அந்த குறிப்பு தலையில இருக்கிறதுனால அதை வச்சு ஒரு அறிமுக உரை ஒன்றை செஞ்சுட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அந்த உரையை முடிச்சுக்கணும். அப்ப அவரும் ஒரு படித்தரத்துல தாவால் என்ன அறிமுகப்படுத்தின ஒருவர் என்றதை நான் சொல்றேன்.
அந்த மர்கஸ் அந்த தர்பியால கூட அந்த நிகழ்ச்சியில கூட பிஜே அவர்களுடைய இஸ்லாம் ஒரு நியமார்க்கம் வீடியோ போகுது. அப்ப அதை பாக்குறோம். அதுல கேள்வி பதில் எல்லாம் ரொம்ப திறமையா வட்டி சம்பந்தமா கேள்வி கேட்கிறாங்க, தாடி சம்பந்தமா கேட்கிறாங்க. அந்த நேரத்துல சிடி தான் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. பதில்கள் சொல்லி அதை பார்த்து எல்லா புத்தகங்களையும் பிஜே அல்றதுக்கு ஆரம்பிக்கும். எல்லா சிடிகளையும் வாங்க ஆரம்பிக்கணும். புத்தகம் ஒன்று எடுத்தா நான் அல்ஜன்னத்தை எடுத்தா வெறுமனே அல்ஜன்னத்தை கவரோட வாசிச்சு முடிக்கிறது இல்லை. வாசிச்சு முடிச்சுட்டு தலைப்பு போடுவேன். ஒப்பும் உயர்வும் என்ற ஒரு தலைப்பு வந்தா இந்த ஒப்பும் உயர்வும் என்ற தலைப்பு எந்த ஆண்டு எந்த மேகசின்ல வந்துச்சு, எத்தனாவது பக்கத்துல நான் தனியா ஒரு அனலைசிஸ் புக் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஹதீஸ்களின் பெயரால் என்ற ஒரு தலைப்பு கட்டுரை வந்தா நபிகளாரின் முன்னறிவிப்புகள் என்ற ஒற்றுமை இதெல்லாம் வரும். அதை தனித்தனியா கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள்ட்ட ஜன்னத்தை, நஜாத்த, முபீன, ஏகத்துவம் மஞ்சி பிறகு எல்லாத்தையும் தனித்தனியா அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சதுல அவரோட இருக்கிற அந்த நெருக்கம், அறிவின் அந்த தகுதி அவருக்கு எவ்வளவு இருக்குதுன்றதை விளங்கி ரொம்ப மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி 2010ஆம் ஆண்டு அவரை நேரடியா இந்தியாவில போயிட்டு சந்திக்கிற அந்த சந்தர்ப்பம் கிடைச்சு. அறிஞர் பிஜே என்றாலே அவருடைய ஆய்வு தான், அவருடைய ஆய்வும் வாதமும் தான். என்ன இதுன்னு சொன்னாலும் உடனே உடைச்சிடுவாரு. அறிஞர் பிஜே பத்தி தெரிந்து கொள்றதுக்கு இன்னும் அதிகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். நம்ம அடுத்த கேள்விக்கு வரலாம். இப்ப உங்களோட தௌஹீதுடைய பயணம் ஆரம்பத்தை நீங்க சொன்னீங்க, அதன் பிறகு ஒரு இயக்கமாக நீங்க செயல்படலாம் என்று முடிவெடுத்தது எப்போது? அதாவது தௌஹீதுடைய பயணம் இப்படி 2001 ஆரம்பிச்சு 2002, 2003 கடந்து போகுது. அப்ப இக்ரா என்ற அமைப்பில் ஆரம்பிக்கிறோம். இக்ரா என்ற அமைப்பு ஆரம்பிச்சு அதை செயல்பட்டு கொண்டு வரும்பொழுது இஸ்லாமிக் தாவா சென்டர் என்று இருக்கக்கூடிய அந்த மல்லிகாராம் என்ற இடம் கொஞ்சம் கட்டப்படுது. ஓரளவு டெவலப்மெண்ட் நடக்குது, ஒரு ஃப்ளோர் மாதிரி டெவலப்மெண்ட் நடக்குது. இப்படி இருக்கிற நேரத்துல அறிஞர் பிஜே இலங்கைக்கு அழைச்சி வரணும் என்று ஒரு மசூரா நடக்குது. அந்த குழுவுல டாக்டர் ரைசுதீன் தான் தலைவராக இருந்தார், ஹெர்பல் மெடிசின் டாக்டர் ரைசுதீன். அப்ப நாங்க இந்த இக்ரா என்ற ஒரு அமைப்பும் வச்சிருக்கிறதுனால அதுலயும் ஒருவராக நானும் அதுல கலந்து கொள்றேன். ஷரஃப்தீன் என்றவரும் இருக்கிறார். இந்த மல்லிகாராம பள்ளிவாசலோட தொடர்பு பட்டவங்க அந்த குழுவுல இயங்குறோம். இது 2004ஆம் ஆண்டு நடந்து அந்த அறிஞர் பிஜே அவர்களை இலங்கையில வரவழைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அவரோட தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்துறது மேல்மட்டத்தில் உள்ள நம்ம சீனியரா இருக்கக்கூடியவங்க செய்யறாங்க. சகோதரர் அல்தாஃப் அவர்களும் அதுல முக்கியமான பங்கு வகித்தார். அஸ்வான் அல்தாஃப் என்று 2 பேர் இருப்பாங்க, அவங்களும் முக்கியமான பங்கு வகிச்சாங்க. சகோதரர் அஸ்கர் அலி, வஸ்னி சகோதரர் வஸ்னி எல்லாம் சேர்த்து இந்த குழு. அப்ப இந்த குழுவுல இருக்கும் பொழுது 2004 சுனாமி வருது. சுனாமி வந்தோடனே நாங்க என்ன பண்றோம்டா, அப்ப இந்த டீம் தானே ஒர்க் பண்ணுது, இந்த டீமே சேர்ந்து சுனாமி நிவாரண பணி செய்யறதுக்காக நாங்க ஆரம்பிக்கிறோம். அப்ப சுனாமி நிவாரண பணியை நான் உடனே பள்ளிவாசலையும் மல்லிகாரம் தௌவா சென்டர்லையும் அறிவித்தலை கொடுத்து சகோதரர் அல்தாஃப் அஸ்வான் அவர்களோட சேர்ந்து திமட்டகோட ஒரு ஏரியாவுக்கு போய் வசூல் பண்ணி கொண்டு கலெக்ஷன் பண்ணி கொம்பனி தெருல நான் என்னுடைய நண்பர்கள் அனாஸ் என்ற நண்பரோட சேர்ந்து வசூல்களை பண்ணி பள்ளிவாசலுக்கு கொண்டாந்து இன்னும் பல சகோதரர்கள் அவங்களால முடியுமான ஆடைகள், மெடிசின் எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்த்தோன்னே நிறைய நிவாரண பொருட்கள் பள்ளிவாசல்ல குமியுது. அதே நேரத்துல பெரிய ஒரு டீமும் சேர்றாங்க இந்த நிவாரண பணியில. ஒரு 28-30 பேர் சேர்ற நேரத்துல நானே என் கைப்பட எழுதுறேன் ஒரு ஒயிட் போர்ட்ல கொழும்பு தௌஹீத் ஜமாத். சேர்றவங்களுக்கு ஒரு பேர் போடணும் தானே, கொழும்பு தௌஹீத் ஜமாத். அதுல ஷார்ட் அப்ரிவியேஷன் அது சிடிஜி தான். கொழும்பு தௌஹீத் கலம்பு தௌஹீத் ஜமாத், கொழும்பு தௌஹீத் ஜமாத் என்று சொல்லி ஒரு போர்ட்ல போட்டு நிவாரணம் என்னென்ன பொருட்கள் வருதுன்றதெல்லாம் நோட் பண்ணி இப்ப நான் தான் அந்த இடத்துல இருந்து அதை ஆர்கனைஸ் பண்றேன். அப்ப எல்லாரும் நாங்களும் கொஞ்சம் துடினமா வேலை செய்வோமா இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இந்த 19, 20, 21 வயசுன்றது ஒரு துடினமான வயசா இருந்துச்சு. அப்ப அந்த வேலையில் செஞ்சு கொண்டிருக்கும் பொழுது நிவாரண பணிகள் இலங்கை பூராவும் செஞ்சோம். 2005 பிப்ரவரி வரை காட்டில் நிவாரண பணி செஞ்சோம். நல்ல திருப்திகரமான ஒரு நிவாரண பணியை செஞ்சு எல்லா சகோதரர்களும் சேர்ந்து திரும்ப இப்ப அந்த அறிஞர் பிஜே அழைக்கிற அந்த வேலை ஆர்கனைசிங் நடக்குது. அப்படி நடக்கும்போது மெசஞ்சர் ஸ்ட்ரீட் கொழும்பு 14ல ஒரு சகோதரருடைய கடையில ஒரு மசூரா நடக்குது. அறிஞர் பிஜே அவர்களோட தொடர்பு படுத்தி வைக்கிறதுக்கு போன் பேசுறாங்க. பேசும்போது அவர் கேட்கிறார், நீங்க யாரு குழு, என்னை அழைக்கிறீங்களே, நீங்க யாரு? அப்ப அவரு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆரம்பிச்சு அறிவிச்சிருந்தாரு, வெளிநாட்டு நிதி நிறுவனங்களுடன் நான் தொடர்பு பட மாட்டேன், அவங்களோட அனுசரணையில நான் தாவாக்கு வர மாட்டேன் ஒரு அறிவித்தல் இருந்துச்சு. அப்ப அந்த அறிவித்தல் அவர் கன்ஃபார்ம் பண்றதுக்காக கேட்கிறார், நீங்க யாரு குழு, நிறுவனக்காரர்களா? இலங்கையில நிறைய நிறுவனம் இருந்துச்சு, நிறுவனக்காரர்களான்னு கேட்கிறாரு. நாங்க சொல்ல இல்ல, நாங்க நிறுவனங்களால் பாதிக்கப்பட்டவங்க, நிறுவனங்கள்ட அந்த செயற்பாடுகள் இலங்கை தாவா களத்துக்கு போதிய அந்த தாவாக்கான போதிய ஊக்குவிப்பு வரல, வேற சமூக பணி செய்யறாங்க, தாவாக்கான ஊக்குவிப்பு போதாது, எனவே நாங்க தாவா பணி செய்யறதுக்கு ஒரு குழுவா இயங்குறோம் என்று சொல்லி பேசும்பொழுது அவர் கேட்கிறா, பேர் என்ன, உங்களோட அடையாளப்படுத்துற பேர் என்ன? இப்ப நாங்க ஏற்கனவே கொழும்பு தௌஹீத் ஜமாத் என்று சொன்னா கொழும்பு தௌஹீத் ஜமாத் என்று சொல்றோம்.
சொல்லும் போது அறிஞர் சொல்றாரு, நீங்க கொழும்பேண்டா ஒரு பகுதியை குறிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப நாங்க என்ன யோசிக்கிறோம், அவங்க தமிழ்நாடு தொகுதி மாத்தாண்டி இருக்குது, இந்தியா தொகுதி மாத்தாண்டி இல்ல, நாங்க வந்து கொழும்பு சகோதரர்கள் தானே, இந்த கொழும்பு தொகுதி மாத்தாண்டி வச்சுக்கொண்டோம். நீங்க ஸ்ரீலங்கா தொகுதி மாத்தாண்டி வைங்க, அவர் தான் பேர சொல்றோம். அறிஞர் பிஜே தான், நீங்க கொழும்பேண்டா ஒரு தனி பகுதி, மொத்த இலங்கையும் நீங்க கவர் பண்ணி தாவா பண்றதா இருந்தா ஸ்ரீலங்கா தொகுதி மாத்தாண்டி பேர வைங்க. அதுல ஷார்ட் தான் எஸ்எல்டிஜி. எஸ்எல்டிஜி அதனால தான் நீங்க பாப்பீங்க, எஸ்எல்டிஜி என்ற அமைப்புக்கு நிர்வாகிகளை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே அறிஞர் பிஜே அவர்கள் இலங்கைக்கு வரார். ஆனா எஸ்எல்டிஜி என்ற அமைப்போட பேர்ல தான் அறிஞர் பிஜேட மொத்த நிகழ்ச்சி நடந்துச்சு. 2005 மார்ச் மாசம் அவர் வர்றார். மொத்த தாவா ஒரு கிட்டத்தட்ட 9-10 இடங்கள் இலங்கையில தாவா பண்றாரு. எல்லாத்துலயும் பாருங்க இந்த மைக்குக்கு முன்னாடி எஸ்எல்டிஜின்னு பேரு. ஆனா அறிஞர் பிஜே இலங்கைக்கு வந்துதான் இலங்கை சகோதரர்களோட டிஸ்கஷன் நடத்தி ஒரு கமிட்டியை தெரிவு செய்தார், தற்காலிகமான கமிட்டி. அதற்கு முன்னாடி நாங்க இருந்தோம், அறிஞர் பிஜே இலங்கைக்கு அழைப்பிப்பதற்கான ஒரு கூட்டம் அப்படிதான் இருந்தோம், வாலண்டியர்ஸா இருந்தோம். பிறகு அவர் என்ன செய்யறாரு, ஒரு பொடியாக, ஒரு மேனேஜ்மெண்ட் பொடியாக அதை தற்காலிகமா நியமித்து டவர் ஹால்ல வச்சுதான் அந்த நிர்வாக தெரிவு நடக்கும். ஒரு அவருடைய ப்ரோக்ராமுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வர சொல்லி கொழும்புல உள்ள சகோதரர்கள் எல்லாத்தையும் வர வச்சு ஒரு நிர்வாக தெரிவை செஞ்சு அதுல வந்து தலைவராக சகோதரர் ரஸ்மி அவர்கள் நியமிக்கப்படுறார். செயலாளராக ஜாயிண்ட் செக்ரட்டரி, இணை செயலாளர்களாக சகோதரர் சரஃப்தீன், எனக்கு அந்த தௌஹீத் அடிப்படையை சொல்லி தந்தவர், அவரும் நானும் ஜாயிண்ட் செக்ரட்டரிஸா செயல்படுறோம். பொருளாளராக சகோதரர் அஸ்வான் அவர்கள் தெரிவு செய்யப்படுறார். அப்ப அந்த 3 பேர் அந்த சேர்ந்துதான் அந்த கமிட்டி உருவாக்கப்பட்டு இந்த கமிட்டி ஊடாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அறிஞர் பிஜே அவர்கள் எல்லா மேடைகளையும் எஸ்எல்டிஜே வந்திருக்குது, எஸ்எல்டிஜோட தொடர்பாக இனிமேல் தாவா பண்ணுங்கன்னு ப்ரொமோஷன் கொடுத்தாரு. மொத்த இலங்கையிலும் ப்ரொமோஷன் கொடுத்தாரு. இப்படித்தான் எஸ்எல்டிஜே ஆரம்பிச்சு. ரொம்ப அருமையான அபூர்வமான வரலாற்று தகவல்கள் சொன்னீங்க. அதாவது எஸ்எல்டிஜியோட நிறுவனர்கள்ல நீங்கள் ஒரு முக்கியமான ஆரம்பர். நீங்க சொல்லுங்க, எஸ்எல்டிஜியோட ஆரம்பர், அதோட கொள்கை, அதை எப்படி நீங்க முன்னுக்கு எடுத்து போகணும் என்னால எப்படி நினைச்சீங்க, அதோட பயணம் எப்படி இருந்தது? அதாவது எஸ்எல்டிஜே ஆரம்பிச்ச நேரத்துல இப்படி நாங்க என்னோட தனித்துவமான ஒரு பயணம் போகணும். அதாவது நாங்க என்ன யோசிக்கிறோம் வேண்டாம், தூய்மையான மார்க்கத்தை எப்படி இந்த தௌஹீதுடைய அமைப்புல நாங்க சொல்றோமோ அதே போல தூய்மையான சமூக பணிகள் செய்யப்படணும். சமூக பணி என்ற பேர்ல சூறையாடல் நடக்கக்கூடாது, மோசடி நடக்கக்கூடாது, ஏமாற்றம் நடக்கக்கூடாது. அடுத்தது தாவா இலங்கை முழுவதும் சென்றடையணும். அந்த இலங்கை நாங்க எஸ்எல்டிஜி உருவாக்கும் போது அதனுடைய நோக்கமாக ஒவ்வொரு ஊர்லையும் 2005 கூட ஒவ்வொரு ஊரா நாங்க போனோம். ஊரா போயிட்டு எஸ்எல்டிஜியோட கிளை உருவாக்குங்க. அப்ப அவங்களுக்கு நாங்க சொன்னது என்னன்னு சொன்னா, நாங்க தூய்மையா தாவா பண்ணணும், மார்க்கத்தை வளைஞ்சு கொடுக்காம சொல்லணும். மார்க்கத்தை சொல்லும் போது பிரச்சனைகள் வந்தால் நாங்க நெட்வொர்க்கா செயல்பட்டால் தான் அந்த பிரச்சனைகளை வந்து தகர்த்தெறியலாம். சட்டத்தரணிகள் தேவைன்னா நாங்க கொழும்புல இருந்து லோயர்ஸ் அனுப்புவோம். நிதி உதவி தேவைன்னா நாங்க வெளிநாட்டு நிதி நிறுவனங்களோட தொடர்பு பட்டவங்க இல்லை, ஏன்னா நாங்க பாலிசியா வச்சுக்கிறோம். வெளிநாட்டு அரசுடனோ நிதி நிறுவனங்களிடமோ எந்த ஒரு நிதி உதவியும் பெறுவதில்லை, விருதுகள் பெறுவதில்லை என்பதை எங்களுடைய கொள்கையாக வச்சிருக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்களே கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு முடியுமான தொகைகளை தருவோம். நீங்களும் கொழும்புல யாருக்காவது பிரச்சனைனா நீங்க முடியுமான தொகையை கலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் என்று இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கி ஒவ்வொரு ஏரியாலையும் தாவா நடக்கணும், ஜும்மாக்கள் ஆரம்பிக்கப்படணும், தனி பள்ளிவாசல்கள் உருவாக்கப்படணும், விதச்சிற்கு இல்லாத பள்ளிவாசல்கள் உருவாக்கப்படணும் என்ற இந்த கொள்கை பிரச்சாரத்தை இலங்கை முழுவதும் செஞ்சு கொண்டு வரோம். அந்த நேரத்திலே ஆரம்பத்தில் நமக்கு கிளைகள் உருவானாங்க. இந்த அளவுக்கு பிறகு வந்த அந்த மாற்றத்தை விட ரொம்ப ஒரு அளவு ஒரு மாற்றம் ஒன்று வந்துச்சு. பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, என்னுடைய அந்த யூனிவர்சிட்டி படிப்புக்காக வேண்டி எஸ்எல்டிஜேல இருந்து நான் கொஞ்சம் ஒதுங்க வேண்டிய சூழ்நிலை வருது, ஹையர் ஸ்டடீஸுக்காக வேண்டி யூனிவர்சிட்டி கிளம்பி. அதுக்கு அதை விட முக்கியமான காரணம் என்று சொன்னா, நாங்க எந்த இடத்துல அந்த எஸ்எல்டிஜியை உருவாக்கினோமோ அந்த இடத்துல ஒரு சில ஏமாற்றங்கள் எங்களுக்கு வந்துச்சு. என்ன, அந்த இடத்த ஜமாத்துடைய பேருக்கு தருவதாக வாக்களிச்சது கொஞ்சம் அது இல்லாத மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. 2வது, அந்த சம்பந்தப்பட்ட ஒரு நிர்வாகியுடைய குடும்பத்துக்கு ஒரு ஆதிக்கம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டது. அவங்களுக்கு விரும்பின உதாரணமா சொல்றதா இருந்தா, ஒரு அரபி பெண்மணி வந்து ஒரு பயானுக்கு வந்திக்கிறாங்க எஸ்எல்டிஜே தலைமையகத்துல மல்லிகாராமன். அவங்க முகத்திரையை போட்டு பயான் பண்றாங்க. முகத்திரை மார்க்கத்துல இல்லைன்னு நாங்க சொல்றோம், ரசோட மனைவிமார்களுக்கு மட்டும் என்றோம். ஆனா அங்க பயான் நடக்குது. அப்ப அந்த பயான்ல கூட ஒருத்தர் கேள்வி கேட்கிறாங்க அறிஞர் பிஜே சம்பந்தமாக. அப்ப இவங்க வந்து தெளிவா வந்து வழிகேடன் அறிவிக்கிறாங்க. எந்த இடத்துல நாங்க எஸ்எல்டிஜி உருவாக்குறோமோ, எது தொடர்பாக உருவாக்குறோமோ, அப்ப பிழை எப்படி நடக்குது, இதை கேள்வி கேட்டோம்னா அந்த குடும்பத்துல வந்து அவங்க விரும்புறாங்க இல்ல, இந்த அவங்களோட சொந்தமான இடம் மாதிரி கொஞ்சம் யோசிக்கிறதுனால இதுல முரண்பாடுகள் ஏற்பட்டு நான் ராஜினாமா செஞ்சு போறேன்னு வெளியே வர்றேன். படிப்பு விஷயமும் இருக்குது, இதுவும் இருக்குது, இந்த மாதிரி நோக்கத்துல செயல்படையிறாங்க. அதற்கு பிறகுதான் பல சகோதரர்கள் நாங்க இல்ல, பிறகு வந்த எஸ்எல்டிஜியில் உள்ள சகோதரர்கள் இணைஞ்சு கொள்றாங்க.
இணைஞ்சி இப்படி செயல்பட்டு கொண்டு போகும்போது மீண்டும் நாங்க எதிர்பார்த்த அந்த தூய்மை இல்லை. ஏதோ ஒரு விதத்துல எஸ்எல்டிஜில தாவாக்கள் நடக்குது. எப்படி தாவாக்கள் நடக்குது? அவங்க பள்ளிவாசல்கள்ல செய்யறாங்க, இரத்த தானங்கள் நடக்குது. அப்படியே ஒரு மந்தமான சொரூபம், வேகம் உண்டு இல்லை. இந்த வேகம் இல்லாதது மட்டும் இல்லாமல் சகோதரர் முஜாஹித் அவர்கள் அந்த இடத்துக்கு பள்ளிவாசலுக்கு வரார், தொடர்பாகிறார். அவர் ஒரு விதமான போக்குல கொண்டு போறார். நாங்க சூனியத்துக்கு தாக்கம் இல்லைன்ற கருத்தை அப்பலேருந்து சொல்லி வரோம். ஆனா முஜாஹித் என்றவர் அந்த இடத்துல இருந்து கொண்டே தாக்கம் உண்டு பயான் பண்ற அளவுக்கு நிலைமை மாறுது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது அந்த இடத்துல இருந்து நாங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வச்சுக்கிற தொடர்பு இல்லாமகி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட நேரடியாக அந்த உத்வேகத்துல செயல்படக்கூடிய ஒரு குழு ஒன்று உருவாகணும் என்று நாங்க முடிவெடுத்து நாங்க என்ன செய்யறோம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறோம் இந்தியாவோட. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட போயிட்டு நேரடியாக அறிஞர் பிஜே சந்திச்சு 2010ஆம் ஆண்டுல, அதுக்கு முன்னாடியே போன் தொடர்புல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய இலங்கை கிளை என்ன ஒன்று உருவாக்குறேன் நான். டிஎன்டிஜே ஸ்ரீலங்கான்னு அதுக்கு பேரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இலங்கை கிளை இது 2009ஆம் ஆண்டு. அப்ப எஸ்எல்டிஜேட தொடர்பா இல்லை என்று சொல்லி, டிஎன்டிஜேக்கும் எஸ்எல்டிஜேக்கும் தொடர்பு இல்லை என்று சொல்லியும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இலங்கை கிளை இனிமேல் செயல்படும் என்றும் அறிவிப்பதற்காக சைஃபுல்லாவும் சகோதரர் அப்பாஸ் அலி அவங்களும் வந்திருந்தாங்க. வந்துதான் அறிவிச்சாங்க. அவங்கள வச்சு நாங்க நிகழ்ச்சிகளை செஞ்சு டிஎன்டிஜே இலங்கை கிளையை நாங்க கொண்டு போயிட்டு கொண்டு இருந்தோம். இப்படி போற நேரத்துல இப்ப எஸ்எல்டிஜேல உள்ள நிர்வாகிகளுக்கு முஜாஹித் போங்கு தெரிய வருது. பிறகு அவங்க என்ன செய்யறாங்கண்டா, எஸ்எல்டிஜேல இதுல விளக்கம் கண்டவங்க நம்மளை சந்திச்சு பேச விரும்புறாங்க. நாங்களும் அவங்களும் சந்திச்சு டிஎன்டிஜே இலங்கை கிளையும் எஸ்எல்டிஜே நிர்வாகம் மல்லிகாராம் அந்த ட்ரஸ்டி ஆக்கள் இல்லாத ட்ரஸ்ட் போட நினைக்கிறாங்க, அவங்க இல்லாத மற்றவங்களும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணி நாங்க ஒரு தனி அமைப்பா உருவாகணும், இதுக்கு நாங்க ஒரு டிஸ்கஷன் பண்ணி வேணுமென்னா நாங்க அந்த இடத்த விட்டே போயிடுவோம் என்று சொல்லி ஒரு பயான் நிகழ்த்தப்படுது. டிஎன்டிஜியோட நாங்க தொடர்பாகி செயல்பட போறோம், மல்லிகாராமல இந்த இருக்கக்கூடியவங்களோட எங்களுக்கு தொடர்பா இருக்கிறாங்க, இந்த ஹெட் ஆஃபீஸா வச்சிருக்கிற இடம் பொது உடைமை ஆக்குறாங்கல்ல, பண்ணொன்னு ஒரு இதுவாய் பிரச்சனை ஆகுது, அந்த இடத்துல சிக்கல் ஆகுது, அந்த இடத்த விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்துதான். பிறகு என்ன செய்யறாங்கன்னா, டேவிட் பீரிஸ் ஏரியால மாளிகாவத் ஏரியால ஒரு இடம் எடுக்க போறோம். மற்ற எஸ்எல்டிஜே சகோதரர்கள் ஒரு கலெக்ஷனை போட்டு தெரிஞ்ச சகோதரர்கிட்ட வசூல் பண்ணி நகைகள் அடமானம் வச்சு கடன் அடைக்கிறோம் என்ற பேர்ல அவங்க ஒரு இடத்த வாங்கி நமக்கும் தகவல் தராங்க, முடிஞ்ச சகோதரர்கிட்ட தொடர்பு பண்ணி வைங்க. அப்ப நாங்களும் தெரிஞ்ச சில சகோதரர்களை தொடர்பாக்கி கொடுத்தோம். அதே மாதிரி அவங்க பெருந்தொகையோண்டு அவங்களும் வசூல் பண்ணி அந்த பில்டிங் என்ன செய்யப்படுது, வாங்கப்படுது. அதற்கு பிறகு டிஎன்டிஜேல இருந்து ஒரு நிர்வாகி எஸ்எல்டிஜையும் டிஎன்டிஜே இலங்கை கிளையும் மெர்ஜ் பண்ணி திரும்ப ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் பிராக்கெட்டுக்குள்ள டிஎன்டிஜே நிர்வாக கொள்கைக்கு உட்பட்டது என்ற ஒரு புதுப்பொலிவோட 2010 8ஆம் மாசம் 10ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எங்களுடைய என்னுடைய ஆரம்ப கால தௌஹீத் பயணமும் எஸ்எல்டிஜியோட தான் வந்தது. ஆரம்ப காலத்தை கேட்டுக்கொண்டது மிக்க மகிழ்ச்சி. அதே போல இப்ப நீங்க இருக்கிறது சிலோன் தௌஹீத் ஜமாத். ஆரம்பத்தில் இருந்த எஸ்எல்டிஜியிலிருந்து பிரிந்து வர காரணம் என்ன? பொதுவா என்னைய கூட நான் சொல்ல போல சிலோன் தௌஹீத் ஜமாத்துக்கு நண்பர்கிட்ட போறேன்னு சொன்னேன், எது இந்த மாளிகத்தை மையவாடி கிட்ட அதுவாட்டு தான் கேட்பாங்க. ஒரு தெளிவின்மை ஒன்று இருக்குது. எஸ்எல்டிஜே சிடிஜே ஒன்று தான். என்ன காரணம்? நிர்வாக முரண்பாடுகள் மட்டும் தானா அல்லது கொள்கை அளவுல முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறதா? நாங்க எஸ்எல்டிஜே ஆரம்பிச்சு ஒரு பெரிய ஒரு பயணம் கொண்டு போனோம். டிஎன்டிஜே இலங்கை கிளையாக இருக்கும் பொழுது ஒரு கிட்டத்தட்ட 22 அல்லது 28 ஊர்கள், சரியா ஞாபகத்துல இல்லை, எங்களோட தொடர்புல இருந்தாங்க. அந்த சகோதரர்களை நாங்க என்ன செய்யறோம்டா எஸ்எல்டிஜியோட இணைக்கிறோம். அதே மாதிரி எஸ்எல்டிஜையும் அவங்க சில கிளை சகோதரர்களை வச்சிருந்தாங்க. இப்ப ரெண்டும் சேர்ந்து மெர்ஜ் ஆகித்தான் எங்களோட பயணம் ஆரம்பிச்சு கொண்டு போகுது. அப்படி நாங்க எந்த அளவுக்கு போனோம்டா கிட்டத்தட்ட 88 கிளைகள் இலங்கை பூராகவும் பல மாவட்டங்கள்ல உருவாக்குற அளவுக்கு மிக வீரியமான ஒரு பிரச்சாரத்தை எடுத்து போறோம். அடிப்படையாக தௌஹீதை எடுத்து சொல்றது, 2வது முஸ்லிம் சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா குரல் கொடுக்கறது, ஜாதி மத பேதம் இல்லாமல் சமூக பணி செய்யற ஒரு தீம்ல போறோம். அந்த செயற்பாட்டுல ஒரு சில நிர்வாக முரண்பாடுகள் தோன்றியது. அப்ப அது சாதாரணமா எல்லா நிர்வாகங்களையும் நிர்வாக முரண்பாடுகள் வரத்தான் செய்யும். ஆனா கடைசியா எஸ்எல்டிஜே விட்டு பிரிகிற அளவுக்கு உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, சில தகுதி இல்லாத நிர்வாகிகள், எங்களோட பார்வையில தகுதியற்ற சில நிர்வாகிகள் பொறுப்புல இருந்தாங்க. ஆனா அது அவங்களோட பார்வையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு பதவி மோகம் நமக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி விமர்சனம் சொன்னாங்க. ஆனா அப்படி இல்லாம உண்மையிலே ஒரு சில ஆதாரங்களோட சில தகுதியற்ற நிர்வாகிகள் இருந்தாங்க என்ற மாதிரி ஒரு பார்வை இருந்துச்சு. அப்ப அதை நிர்வாகத்துக்கும் உத்தியோகபூர்வமா ஒரு சில சகோதரர்கள் எழுத்திலே முறைப்பாடா வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு உடனடியாக தீர்க்கமான ஒரு முடிவு வராம இருந்துச்சு. என்றாலும் அதுக்கு ஒரு முடிவு தருவாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதே நேரத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய செயற்பாடுகள் சம்பந்தமான கடும் அதிருப்திகள் நிலவி கொண்டே இருந்துச்சு.
இப்போ உதாரணமாக சகோதரர் அல்தாஃபியுடைய விஷயத்துல தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடந்து கொண்ட விதம், அதுல சகோதரர் பிஜே அவர்களும் அந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக தான் செயல்பட்டாங்க. என்றாலும் நமக்கு அதுல அதிருப்தி தெரிஞ்சு நாங்கள் அது சம்பந்தமாக எஸ்எல்டிஜே நிர்வாகியிடம் கேள்வி கேட்டோம். நாங்கள் அந்த நிர்வாகத்துல இல்லாத நேரம் வெளியில இருக்கிறோம். ஆனால் இது இப்படி நடக்குது, தௌஹீத் உலமாக்கள் என்று சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு. அதில் எல்லா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆலிம்களும் இலங்கையில் எல்லா தாய்களும் முக்கியமான தாய்கள் எல்லாம் போட்டு ஒரு குழுமம் இருந்துச்சு. அதுல சில விஷயங்களை பேசுறோம், நிர்வாகத்திடமும் கேட்கிறோம். அப்ப அல்தாஃபிட விஷயத்துல சில பேர் கேள்வி எழுப்பும் போது அவங்கள நிர்வாக ரீதியாக இது சம்பந்தமா பேசினால் சில நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற மாதிரி ஒரு சில சகோதரர்களுக்கு சொல்லி இருந்தாங்க. அது நமக்கு தேவையில்லைன்னுங்களே, அது அந்த சகோதரர்கள் சம்பந்தப்பட்டது. அப்பயும் நாங்க பொறுமையா ஏன்னா ஜமாத் வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்காக ரொம்ப சிரமமாய்க்கும். அதை சிதைச்சம் என்று சொன்னா மீண்டும் உருவாக்குறது கஷ்டம் என்றது எங்களுக்கு தெரியும். பொறுமையாக போகும்போது அறிஞர் பிஜேக்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒரு விஷயத்தை முன் வச்சு குற்றச்சாட்டை முன் வச்சு நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுலேயும் அறிஞர் பிஜே அவர்கள் ஆரம்ப நேரத்துல அது சம்பந்தமாக வெளிப்படையா ஒன்றும் பேசாததுனால நாங்களும் அதுல ஒண்ணுமே சொல்ல போகல. ஆனா அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுல ஒரு முடிவு அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அறிஞர் பிஜே அவர்களுடைய புத்தகங்கள், தர்ஜுமாக்கள் இது எதுவுமே வந்து ஜமாத் சார்பாக விற்பனை செய்யப்படாது, அது யாரும் பார்க்க கூடாது என்ற மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. அந்த தீர்மானம் சம்பந்தப்பட்ட செய்தி நமக்கு வருது. அது நாம கேள்வியா எழுப்போம். இது சரிப்பட்ட விஷயம் இல்லை. ஒருவர் தவறே செஞ்சிருந்தாலும் அவருடைய அறிவை வந்து நாங்க என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அறிவை நாங்க குறை சொல்ல ஆரம்பிச்சோம் என்று சொன்னா இவ்வளவு காலம் நாங்க குர்ஆன் சுன்னால முன் வச்ச அறிவு வந்து கேள்விக்குறியா வந்து நிற்கும். அதே நேரத்துல நான் எனக்கு தலைமையில எஸ்எல்டிஜில ஜும்மா கொடுக்காங்க, நான் அதுல வந்து கொள்கை என்றும் நிலைத்திருக்கும் என்றதை தலைப்பா தாராங்க. அதுல நான் சொல்றேன், அறிஞர் பிஜே தவறே செய்திருந்தாலும் அவரோட அறிவுல இவ்வளவு காலம் அவர் முன் வச்ச குர்ஆன் சொன்ன ஆய்வுல அதுல குறை காண்றவங்க எங்களோட வாங்க விவாதிக்கிறதுக்கு என்றுதான் நான் பேசுறேன் ஜும்மால கூட. அப்ப அந்த நிலைப்பாடு நான் இருந்தேன்ன்றதை உறுதிப்படுத்துறேன், அந்த ஜும்மாவை உறுதிப்படுத்துது. அப்படி சொல்லி இந்த சம்பவம் நடக்குது. அதோட சேர்ந்து ஒரு பிறை சர்ச்சை ஒன்று ஏற்படுது. பிறை சர்ச்சையில வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல பிறை காண்றாங்க. ஆனா அந்த பிறையை வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில அளவுல அறிவிக்காமல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும் பெருநாள் கொண்டாடுங்க, மற்றவங்க கொண்டாடாதீங்க, அடுத்த நாள் நோன்பு பிடிங்கண்டோ அல்லது நோன்பு பிடிக்காம இருங்கண்டோ சொல்லிட்டாங்க. எப்படி பெருநாள் கொண்டாடல்? இதை வந்து நாங்க கேள்வியா கேட்கிறோம். மெயின் பெருநாள் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டும் அறிவிச்சிங்க. அவங்க கண்டதா சொல்றாங்க. அவங்க கண்ட தகவல் பொய்யா இருந்தா அந்த தகவல் பொய்யண்டு மொத்தமா அவங்களுக்கும் நோன்பு பிடிக்க சொல்லிக்கணும். அல்லது கண்ட தகவல் உண்மைண்டா அவங்களுக்கு பெருநாள் கொண்டாட சொல்ற மாதிரி மற்றவங்களுக்கும் பெருநாள் கொண்டாட சொல்லிக்கிறது தான் நம்மளோட நிலைப்பாடு. இதுக்கு மாற்றமா நடக்கிறது ஒப்புக்கொள்ள முடியாது என்றதை கேள்வி கேட்டு அந்த தௌஹீத் உலமாக்கள் என்ற அந்த குழுமத்துல வந்து நாங்க கேள்வியா முன்வைக்கிறோம். அதுக்கு சில பேர் சொன்ன பதில் வந்து திருப்திகரமா இருக்கல. முக்கியமான தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்ல பொறுப்புல இருந்தவங்க நாங்க 10 நாள் கழிச்சென்றாலும் பெருநாள் கொண்டாடுவோம், அது உங்களால கேட்க முடியுமா அப்படின்னு தான் கேட்டாங்க. இதை கேள்வி கேட்கறதுக்கு நீங்க யாரு என்ற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. அப்ப இது வந்து மார்க் அடிப்படையிலான ஒரு பதிலாக தெரியல. இது எல்லாத்தையும் வச்சுதான் நாங்க வந்து இவங்களோட பயணம் அறிஞர் பிஜேட அந்த அறிவு சம்பந்தமாக இவங்க அவசியம் இல்லாமலே ஒரு குறை ஏற்படுத்தினாங்க. ரெண்டாவது பார்க்க கூடாதுன்ற அந்த அறிவுள்ள வாசலை மூடுறாங்க. ரெண்டாவது மார்க்க விஷயத்துல அறிஞர் பிஜே எப்ப இல்லைண்டாகுதோ கண்ட மாதிரி இவங்க ஃபத்துவாக்கள் கொடுக்க 10 நாள் கழிச்சும் பெருநாள் கொண்டாடலாம் என்று ஃபத்துவா கொடுக்குற அளவுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு சில நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட எஸ்எல்டிஜில உள்ளவங்ககிட்ட கேள்வி கேட்கறதுக்கு கூட திருப்திகரமான பதில் வராத மாதிரி இருக்குது. ஏன்டா நடவடிக்கை எடுத்துட்டா திரும்ப பொதுக்குழுவை கூட்ட வேண்டி வரும், பொதுக்குழுவை கூட்டினா மீண்டும் ராசிக் ரஸ்மின் உள்ள நுழைஞ்சிருவாங்க என்ற மாதிரி ஒரு பார்வை வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த பார்வையில அவங்க நடவடிக்கைகளை தாமதமாக்கினாங்க. பிறகு நடவடிக்கை எடுத்ததா கேள்விப்பட்டோம். அது நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையான்றது கூட கம்ப்ளைண்ட் வச்சவருக்கு கூட இந்த வரைக்கும் தெரியாது. கம்ப்ளைண்ட் வச்சவர் இப்ப நம்ம தரப்புல தான் வைக்கிறாங்க 2 பேரும். அதுல ஒருத்தர் போயிட்டு வந்தார் திரும்பி. அப்ப இன்னும் தெரியாத அளவுக்கு இருக்குதுண்டா இது வந்து திருப்திகரமா இல்லை. அப்ப நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் எஸ்எல்டிஜே நிர்வாகத்துக்கு, நீங்க வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிற தொடர்பை இல்லாமாக்குங்க, நாங்க சுயாதீனமாக இலங்கையில செயல்படுவோம் என்ற ஒரு கடிதத்தை கொடுத்து அந்த கடிதத்துக்கு வந்து நீங்க பதில் அளிக்கணும். அல்லது குறுகிய நேரத்துக்குள்ளே பதில் அளிக்கணும், அல்லது நாங்க லைவ்ல வந்து இது சம்பந்தமா மக்கள் மத்தியில பேசுவோம் என்று சொல்லிதான் வந்து பேசி ஒதுங்கி வந்தோம். ஆனா இப்ப எங்களுக்கு உள்ள விஷயம் என்னடா, தனிப்பட்ட நபர்களோட கோபங்கள் பிரச்சனைகள் இல்லை. இப்பயும் என்ன சொல்றோம்டா, குர்ஆன் சுன்னா அடிப்படையில மார்க்க தீர்ப்பு வழங்கணும், மனோ இச்சையின் அடிப்படையில மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடாது. எந்த ஒரு நிர்வாக அதிகாரத்தை கையில எடுத்து யாருக்கு அநியாயம் நடக்கக்கூடாது. ஒரு சிலருக்கு அநியாயம் நடந்திருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமலாக்கப்படும் என்றால் ஒன்றாக பயணிப்பதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக சிடிஜியோட ஆரம்பம் இதுதான். அவங்களோட ஏற்பட்ட முரண்பாடுகள், அதன் பிறகு சிடிஜி உருவாக்கப்படுது.
சிடிஜே உருவாகிய குறுகிய காலப்பகுதியில, அதாவது தெளிவா சொல்லணும்னா 21/4/2019, இது வந்து தௌஹீத் ஜமாத்துகள் இல்லாம ஒட்டுமொத்த இலங்கை முஸ்லிம்களுக்கும் ஒரு கருப்பு நாள் தான். தௌஹீத் என்ற பெயரை பயன்படுத்தி கொண்டு இஸ்லாம் என்ற அடையாளத்துல வாழ்ந்த ஒரு சில அடிப்படைவாதிகளால ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுது. அப்ப அதுல மிக முக்கியமாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தௌஹீத் என்றாலே தீவிரவாதம் தான். இஸ்லாம் என்ற தீவிரவாதம் என்ற சிந்தனை பொதுவா இருக்குது. அதே போல தௌஹீத் ஜமாத் என்றாலே எக்ஸ்ட்ரீமிஸ்டுகள் தான், அவங்க அடிப்படைவாதிகள் தான். அதுக்கு உங்களோட பார்வையில என்ன பதில் கொடுக்க போறீங்க? அதே போல 2016 அந்த தாக்குதலை மேற்கொண்ட தலைவனை பத்தி நீங்க டிஐடில முறைப்பாடு செய்ததாகவும் குறிப்பிடுறாங்க. அது பற்றிலாம் நீங்க என்ன சொல்ல வாரீங்க? அதாவது ஒரு முக்கியமான கேள்விதான். தௌஹீத் என்றாலே தீவிரவாதம் என்ற அளவுக்கு இலங்கை வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியாக 2019 அந்த ஈஸ்டர் தாக்குதல் நடைபெறுது. அப்ப தௌஹீத் என்றாலே தீவிரவாதம் தான் என்று முஸ்லிம்களுக்குள்ளே பேசுற அளவுக்கு நிலைமை மாறிக்குது. சில பேர் 4ஆம் களிமா தௌஹீதில தப்லீக் என்றெல்லாம் மாத்தி கொண்டு அந்த களிமா 5 கிடையாது, அது கொள்கைதான் என்றாலும் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதாவது தௌஹீத் என்று அடையாளப்படுத்துறதுக்கு பயந்தாங்க. ஆனா இஸ்லாத்துட பார்வையில இந்த தீவிரவாதம் இருக்குதான்றதுக்கு மிக இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உதாரணம் தான் முதலாவது குர்ஆன் வசனம் சொல்லுது, வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியை நாங்க உங்களை அனுப்பிக்கிறோம் அகிலத்தாருக்கு கருணையாகத்தான் நல்லா அனுப்பிக்கிறேன். இப்ப கருணையாக வந்தவர் தீவிரவாதத்துக்கு ஆதரவா இருப்பாரா, எதிராக இருப்பாரா? எதிராக இருப்பார். இப்ப நபியே, எங்களோட வழிகாட்டியே, எங்களோட தலைவரே அகிலத்தாருக்கு கருணையா இருந்தா எப்படி வந்து தீவிரவாதம் இஸ்லாத்துல இருக்கு? இருந்தாலும் முரண்பாடாகிறது. இவர் கருணையா வேற இருப்பாரா, அடி சாகடிப்பாராமெண்டா, முஸ்லிம் அல்லாதவனை கொலை செய்ய சொல்லுவாராமெண்டா, முரண்பாடு. அல்லாஹ் சொல்றான், வலவு காலமின் இந்திய வயிறில்லா, இது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து வந்து இதுல நிறைய முரண்பாடுகள் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்றான். முரண்பாடாகிருமே. தூதர் வந்து வேற ஒன்றை செய்ய, தூதர கருணை என்ற இப்படி என்று ஆகிரும். அப்ப இந்த வசனம் ஒன்று போதாதா இஸ்லாம் வந்து மனிதநேயமிக்க ஒரு மார்க்கம் என்றதுக்கு? இந்த மனிதநேயத்தை நபிகளார் எந்த அளவுக்கு எல்லாம் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில இருப்பாங்க. தொழுகையில அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி தானே. பின்னாடி பெண்கள் வந்து பின் சஃப்ல குழந்தைகளோட ரசூலா என்ன சொல்லுவாங்க, நீண்டதாக தொழுவிப்பதற்காக தக்பீரை கட்டுவேன், நினைப்பேன். ஆனால் பின்னாடி குழந்தைகள் அழும் குரல் எனக்கு கேட்கின்றன. அந்த தாயின் உள்ளம் பதறுவதன் காரணமாக நான் தொழுகையை சுருக்கிக் கொள்கிறேன். இதுதான் ஃபேமஸான பிரபல்யமான செய்திகள் தானே. இது எதை காட்டுது? அந்த நபியோட கருணையை காட்டுதா இல்லையா? தொழுகை வந்து முக்கியமான ஒரு கடமை. ஐவேள தொழுகை முக்கியமான கடமை. அல்லாஹ்க்கும் அடியானுக்கும் உள்ள உரையாடல் நடக்கிற இடம், தொடர்பு ஏற்படுற இடம். அதுவும் நபிகளாருடைய தொழுகைண்டா பயபக்தியை பேன்ற இடம். அந்த ஹுஷுவை முழுமையாக காட்டுவாங்க நபிகள் நாயகம் தொழுகையில. அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, ஒரு தாய் தன்னுடைய குழந்தையிட அழுகுரலின் காரணமாக மனசு வேதனை பற்றக்கூடாது, நான் நீட்டமா தொழுந்துட்டேன் என்று வைங்களே, என் குழந்தையை அரவணைக்க முடியவில்லை என்று கவலைப்பற்றக்கூடாதுன்றதுக்காகவே தொழுகையே, ஐவேள தொழுகை கடமையொன்றையே, முக்கியமான அடிப்படையான கடமையொன்றையே சுருக்குறாங்கண்டா, இதை விட என்ன மனிதநேயம் வேணும்? அந்த நபி தீவிரவாதத்தை ஆதரிச்சிருப்பார்? நோ சான்ஸ், எந்த முகாந்திரமும் இல்லை. அப்ப என்ன நடக்குது என்று கேட்டா, இஸ்லாமிய அரசாங்கம் உண்டு, அரசாங்க ரீதியாக செய்ய வேண்டிய காரியங்களும் குர்ஆன்ல சொல்லப்படுது. வேற வேற மதங்கள்ல ஆன்மீகம் மட்டும்தான் பேசியிருக்கும். உலகத்துல ஒரு சிவில் மனிதராக ஒருவர் செய்ய வேண்டிய தனிப்பட்ட காரியங்களை சொல்லிக்கும். ஆனா ஆட்சி அதிகாரம் செய்ய வேண்டிய விஷயத்தை பத்தி எந்த மதமும் பேசியிருக்காது, எந்த மார்க்கமும் பேசிக்காது. ஆட்சி அதிகாரத்தை அரசியல் பேசுற சித்தாந்தங்கள் ஆன்மீகத்தை பேசிக்காது. கால் மார்க்ஸ் ஆன்மீகத்தை பேசிக்க மாட்டாரு. வேறு வேறு மதத்தில் உள்ளவங்க அரசியலை பேசிக்க மாட்டாங்க. இஸ்லாம் வேறுபட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்துல ஆன்மீகத்தை நீங்க செய்யற அதே நேரத்துல அரசியல் செய்ய வேண்டி வந்தால் எப்படி செய்யணும் என்ற அந்த வழிகாட்டல் இருக்குதே, அந்த வழிகாட்டல் எல்லாத்தையும் அடிப்படைவாதமாக எடுத்து காட்டுறாங்களே தவிர, அதுலயும் என்ன இருக்குது? 2வது அத்தியாயத்துல 190வது வசனத்துல நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்ய வேண்டும், அல்லது இணையுக்காத்திலுனக்கும், உங்களுக்கு எதிராக யார் போர் செய்ய வந்தார்களோ. அப்ப சேஃப் கார்டை தானே சொல்லுது, டிஃபென்ஸை தானே சொல்லுது. அதுதானே எல்லா அரசாங்கமும் செய்யுது. அதை நபிகளார் செஞ்சாங்க. அந்த காலத்துல அது ஒரு வழிகாட்டலா வந்துச்சு. இதை எடுத்து காட்டி தீவிரவாதத்தை தூண்டுற மாதிரி சொல்றாங்களே தவிர, இது கூட யார் வம்பு சண்டைக்கு வந்தார்களோ அவர்களோடு சண்டை, யாரும் சம்பு சண்டைக்கு வந்தும் சரணடைவார்களோ, சமாதானத்தை நோக்கி சாய்வார்களோ அவர்களோடு நீங்களும் சமாதானத்தை நோக்கி சாயணும். அது ஆர்டர், பரல். சமாதானத்தை விரும்பணும்னாங்க. இந்த மாதிரிதான் நபிகள் நாயகம் நடந்தாங்க. சுமாமாவுடைய செய்தியும் அவங்களுக்கு தெரியும். பள்ளிவாசல்ல கட்டி போட்டு நபிகள் நாயகம் என்ன கேட்டாங்க, சும்மாவே உன்னுடைய நிலை என்ன? அவன் என்ன சொல்லுவான், நீங்க கொலை செய்வதற்கு தகுதியான ஆள் தான் நான். அவரே சொல்லுவான், ஏன்னா அந்த அளவுக்கு நான் முஸ்லீம்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கிறேன். ரசூலா என்ன பண்ணாங்க? அந்த கருணை நபி என்ன செஞ்சாங்க?
விட்டுட்டாங்க, விடுதலை பண்றாங்க. அவனுக்கே தாங்க முடியல. அவன் என்ன சொல்றான், நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று இஸ்லாத்துக்கு வர்ற அளவுக்கு கருணையை பொழிந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்ப தௌஹீத் என்ற பேர்ல தீவிரவாதத்துக்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமாக இந்த உலகத்துல நிலைநாட்டினது எது? தௌஹீத தானே. தௌஹீத் என்ற அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை, வணக்கத்துக்குரிய வேறு கடவுள் இல்லை அல்லாஹ்வை தவிர. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைநாட்டினாங்க. அதே கொள்கையைத்தான் தௌஹீத் ஜமாத் என்ற பேர்ல நாங்க நிலைநாட்டுறோம். நாங்க எங்களுக்கு சரியா சுன்னத்துல் ஜமாத்னு தான் பேர் வச்சுக்கணும். ஏன்னா நாங்க தான் சுன்னத்தை நிலைநாட்டுறவங்க. அதான் 2001 விவாதத்துல சுன்னத்துல் ஜமாத் என்போர் யாரு? பரம்பரைன்னு சொல்ற நீங்களா அல்லது தௌஹீத் என்று சொல்ற நாங்களா? உண்மையில அந்த பேருக்கு சொந்தக்காரர்கள் நாங்க. நீங்க பேரை வச்சுக்கொண்டு சுன்னத்துக்கு மாற்றமானதை செய்றீங்க, விதத்தை செய்றீங்க, ஷியாயிசத்தை செய்றீங்க. நாங்க தான் தௌஹீத் என்ற பேரை வச்சு ஷியாயிசத்துக்கு எதிரான, விதத்துக்கு எதிரான, ஷிர்க்குக்கு எதிரானதை செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்றதுனால தான் அந்த விவாதமே போச்சு. அப்ப இந்த மாதிரி தௌஹீத் என்ற பேர்ல நாங்க சத்தியத்தை நிலைநாட்டி கொண்டிருக்கிறோமே தவிர மனித நேயத்துக்கு எதிராக நாங்க ஒருபோதும் செயல்படலை. நாங்க தான் இரத்த தானம் கொடுத்தோம், நாங்க தான் நிறைய பேருக்கு நீர் பந்தல்களை வச்சோம், நிறைய பேருக்கு நிவாரண பணிகள் செஞ்சோம், அனர்த்தங்கள் ஏற்பட்டால் அனர்த்த நிவாரண பணிகள் செஞ்சோம். முஸ்லீம் அல்லாதவருக்கு முஸ்லீமா இருந்தாலும் முஸ்லீம் அல்லாத ஒரு சமமான கோணத்துல பாருங்க என்று சொன்னோம். உதவி என்று வரும் பொழுது இதெல்லாத்தையும் நாங்க வலியுறுத்தி மக்கள் மத்தியில ஏற்படுத்தினோம். ஆனா அதுக்கு கரும்புள்ளியாக ஜாரான் செயல்பட ஆரம்பிச்சார். 2016 அவருடைய பயணப்பாதை திரும்புது, திசை திரும்புது. பீச்சோரங்கள்ல, காத்தாங்குடி பீச்சோரங்கள்ல எக்ஸசைஸ் பண்றாரு, ரன்னிங் பிராக்டிஸ் எடுக்கிறாரு, அவர் சில பேரை வச்சு பிராக்டிஸ் கொடுக்குறாரு என்று தகவல் கேள்விப்படுது. உடனடியாக நாங்க என்ன செய்யறோம், எங்க கிளை ஒன்று SLTJ காத்தாங்குடி கிளை, அங்க சகோதரர்களை வச்சு இதை வீடியோவா எடுங்க, அவங்க ட்ரைனிங் பண்றத போட்டோ எடுங்க, எடுத்து அதை நான் தான் TIDக்கு கொடுக்குறேன். ஒரு தனிப்பட்ட அதிகாரிக்கு இவர் பேசும்போது இஸ்லாம் வாழால் பரப்பப்பட்ட மார்க்கம் என்று பேசுறாரு, இந்த மாதிரி பிராக்டிஸ் வேற நடக்குது, ஏதோ பயணப்பாதை திசை திரும்புற மாதிரி விளங்குது, என்ன கவனிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நாங்க இலங்கையர்கள் என்ற வகையில எங்களுக்கு எதுவும் இலங்கையோட ஒற்றுமைக்கு சமாதானத்துக்கு பாதிப்பு வர மாதிரி தேசிய பாதுகாப்பு கேள்விக்குறியாக ஆகக்கூடாது என்று சொல்லி இது என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் அனுப்புகிறேன், ஜமாத் சார்பாக அனுப்பவில்லை, நான் தனிப்பட்ட முறையில் அனுப்புறேன் என்று சொல்லியே நான் அனுப்புறேன். ஜமாத்ல கூட மசூரா பண்ணும்போது இது தேவையில்லாத வேலைன்னு கூட மசூரா வரலாம் என்றதை நான் யோசிக்கிறேன். நான் தனிப்பட்ட முறையிலே சொல்றேன். ஒரு அதிகாரி, நல்ல மனுஷர், எங்களை விசாரணைக்கு உட்படுத்தின அதிகாரி ஒருவர். இது இந்த NIBயோ இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்லயோ டிஃபென்ஸ்ல என்ற ஒருவர் இல்ல, இவர் தான், இந்த அதிகாரி தான் 2013 SLTJ சம்பந்தம் என்னை 3 நாள் வச்சு விசாரித்தார். விசாரணையில என்னோட தொடர்பாகி நாங்க என்ன பண்றோம் எது பண்றோம் அவர் அப்டேட் எடுத்துக்கொண்டே இருப்பார். அந்த அதிகாரிக்கு தான் அனுப்புறேன். இது யாருக்கும் சம்பளத்துக்கோ காசுக்கோ பணத்துக்கோ செஞ்ச வேலை இல்லை. அந்த அதிகாரி நம்மளை விசாரிப்பாரு. நம்ம ஜமாத் சம்பந்தப்பட்ட ஏதாவது பணி செய்யறதா இருந்தா நாங்க அவங்களுக்கு தகவல் ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்ற வகையில அந்த ரிப்போர்ட் பண்ணி இந்த செய்தியும் எக்ஸ்ட்ராவா சொல்றேன். அப்ப இதை நான் செல்லியும் அவங்க அதை கவனத்துல கொள்றாங்க. ஆனா என்ன நடக்குதுண்டா, 2017 குவைட்ல ஒரு ப்ரோக்ராமுக்காக வேண்டி நான் போறேன். எனக்கு காத்தாங்கூட்ல இருந்து ஒரு சகோதரர், நம்ம கிளை சகோதரத்தோட போன் பண்ணி ஜாரான் சம்பந்தமா உளவுத்துறைக்கு தகவல் சொன்னீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த உளவுத்துறையில உள்ளவங்க என்ன செய்யறாங்க, இந்த தகவலை கசிய வச்சு தேவையில்லாத வேலையோட பாத்திக்கிறாங்கன்னு விளங்குது. இப்ப அண்மையில கூட ஒரு உளவுத்துறையில ஒரு அதிகாரி என்னோட பேசுற நேரத்துல சொன்னாரு, நீங்க உளவுத்துறையில காசு எடுத்துட்டீங்களான்னு கேட்டார். நான் இல்லைண்ட. அல்லா மீது ஆணையிட்டு சொல்லுங்கன்றா ஒரு முஸ்லீம் அதிகாரி ஒன்று. அல்லா மீது ஆணையிட்டு வல்லாய் பில்லாய் தல்லாஹி, ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவர் என்றாலும் போட்டுக்கோங்க, எந்த உளவுத்துறை அதிகாரிகிட்டையும் எந்த ஒரு அரசியல்வாதியிடமும் காசாகவோ பணமாகவோ பொருளாகவோ ரூபாவோ அல்லது பதவியாகவோ எதுவுமே பெற்றதில்லை என்று நான் ஒன்றுக்கு பிறகு எத்தனை சைவர் என்றாலும் போட்டுக்கோங்க, இந்த அவதூற பரப்புற யாரா இருந்தாலும் மறுமையில அவன் அமல்களை நான் புடுங்கிக் கொள்வேன் என்று சொல்லிட்டேன் அவருக்கு. அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் கேட்டேன் தெரியுமா, சில வேளை உங்களுக்கு இப்படி நிதி கொடுக்க போறதாக சொல்லி சில பேர் வேலை பார்த்திக்கலாம் தானே, என் பேரை பயன்படுத்தி அப்துல் ராசிக்கு நாங்க காசு கொடுத்திக்கிறேன், அவருக்கு கொடுக்கறதுக்கு 1 லட்சம் ரூபா தாங்க, 2 லட்சம் ரூபா தாங்கன்னு கூட மினிட் பண்ணிக்கலாம். அவ்வளவு கிறுக்குத்தனமாவா காசு விஷயத்துல டீல் பண்ணுவீங்க உங்களோட இன்டெலிஜென்ஸ் கேட்டேன்னா, அப்படின்னு நடக்க வாய்ப்பு இருக்குதுன்றார். அப்படின்னு சில பேர் செய்யலாம் என்றார். அப்படி செஞ்சா இதை விட கீழ்த்தரமான ஒரு தொழில் உளவுத்துறை தவிர வேற எதுவும் இருக்காது என்றார். அப்படி செஞ்சிருந்தார், இப்படி செய்யக்கூடாதவங்க என்று சொன்னார். அப்ப அது உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது. இந்த வகையில ஒரு தொடர்பு ஏற்பட்டு தகவலை சொன்னது உண்மை என்றதுனால்தான் TID கூட விசாரணையில அவங்களுக்கு விளங்குது, நாங்க ஆல்ரெடி இதை ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம் என்று. அதனாலதான் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் நமக்கும் தனிப்பட்ட முறையில் அப்துல் ராசிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்றது அவங்களுக்கும் தெளிவா தெரியுது. காரணம் இந்த ரிப்போர்ட் பண்ணதுதான். அது எந்த வகையில மறுப்பதற்கில்லை. அந்த அதிகாரி யாரு, எப்ப நான் ரிப்போர்ட் பண்ணேன், எந்தென்ன தகவலை கொடுத்தேன் என்றது பிரசிடென்ட் கமிஷன் உட்பட எல்லா இடங்களையும் அந்த பார்லிமெண்ட் செலக்ட் கமிட்டி விசாரணையில கூட பேரை எழுதி கேட்டாங்க. நான் எழுதி கூட தொழில கொடுத்தேன்.
இது கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்ன சொன்னா பொதுவா எல்லாருமே ஒரு தனிநபரை தாக்குறதை தான் வேலையை வச்சுக்கிறாங்க. இவர் தீவிரவாத துணை போகக்கூடியவர், உங்களோட பேரை சொல்லியே சொல்லுவாங்க. அப்படி இப்ப நான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஆரம்பத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தௌவா காலத்துல தௌஹீத் பயணத்துல எந்த மாதிரியான தடைகளை சந்திச்சிருக்கீங்க? பல ஏற்ற இறக்கங்கள், பல துரோகங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க, தனிப்பட்ட முறையில சந்திச்சிருப்பீங்க, குழுவாவும் சந்திச்சிருப்பீங்க. அதெல்லாம் எப்படி இன்னும் சொல்ல போனா கைது செய்யப்பட்டீங்க, அதெல்லாம் எந்த அளவுக்கு உங்களை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? பொதுவா மனிதர்களுக்கு கொஞ்சம் தேக்கம் ஏற்பட போலே அவங்களுடைய விரக்தி நிலைமைக்கு போவாங்க. இது எதுவும் தேவையில்லை, நம்ம அப்படியே ஒதுங்கிடுவோம் என்று. ஆனாலும் இவ்வளவு நடந்த பின்னும் நீங்க இந்த சத்திய பயணத்துல உறுதியா நிக்கிறீங்க. அது எப்படி முடியுது உங்களையா? அதாவது நிறைய எதிர்ப்புகளையும் நிறைய பிரச்சனைகளையும் சந்திச்சிருக்கிறோம். அதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான் அந்த 2016ஆம் ஆண்டு கைது நடவடிக்கை. அந்த கைது நடவடிக்கை வந்து ஜிஎஸ்பி பிளஸ் வரி சலுகைக்காக முஸ்லிம் தனியார் சட்டத்துல மாற்றம் ஏற்படுத்துவதாக நல்லாட்சி அரசாங்கம் எடுத்த முடிவு. அந்த முடிவுக்கு எதிராகத்தான் நாங்க நிர்வாக ரீதியா SLTD ஒரு மசூரா ஒன்று பண்ணி இதுக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் செய்யணும்னு சொல்றோம். அந்த கால பகுதியில ஞானசார தேரர் வந்து ஒரு பக்கத்துல இருந்து கொண்டு அவர் மீடியால ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, முஸ்லிம் தனியார் சட்டத்தை மாற்றணும், சரியா சட்டத்தை கொண்டு வரணும், அப்படி இப்படின்னு எல்லாம் சில பேர் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்யறதா சொல்றாங்க. இவங்க வந்து கொழும்பு புறக்கோட்டைக்கு வந்தாங்கன்னா இவங்க ஒவ்வொருத்தரையும் நாங்க தாக்குவோம், கொலை செய்வோம் என்று மிரட்டல் விட்டார் மீடியா. அதே போல அண்மை காலத்துல வெடிகுண்டு தாக்குதலால் செத்து போன டான் பிரசாத் என்றவரும் வந்து அந்த இடத்துல வச்சு இவங்க வந்தா இவங்களை அடிப்போம் அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஏற்கனவே வீடியோவும் போட்டு இருந்தார். அப்ப அந்த நேரத்துல தான் நாங்க மசூரா பண்ணும்போது ஞானசார தேரோட போங்கு வந்து ரொம்ப மோசமா போகுது, அல்லாஹ் சம்பந்தமா பேசினாலே வந்து அல்லாஹ் லப்பேண்டுவாரு, ஒரு பேச்சு சொல்லுவாரு. அடுத்தது வந்து அம்மே கப்பெக் நத்தி அல்லாண்டுவாரு. இன்னும் பல விதமான மிக மோசமான முறையில அல்லாஹ்வை கீழ்த்தரமாக விமர்சனம் செய்யக்கூடிய ஒருவர். அதே நேரத்துல எங்களோட ஆர்ப்பாட்டத்துக்கு வர மக்களை வந்து கொலை செய்யறதா மிரட்டுறாரு. இது காசா போர்டராண்டு கேட்கிறாரு, நீங்க காசாவா இருந்தா நாங்க இஸ்ரேல் என்றாரு, அதாவது அடிச்சு நாசமாக்குவோம் என்றாரு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும், எந்த நாளும் வந்து முஸ்லிம்கள் வந்து தலை குனிவோட வாழ இயலாது, இதுக்கு பதில் ஒன்றை கொடுத்தே ஆகணும் என்று மசூரா பண்றேன். மசூரா பண்ணி இந்த வார்த்தைகளால இவரை வந்து நான் திட்டுவேன், பகிரங்கமா திட்டுவேன் என்று நிர்வாக குழுவில் ஒரு மசூரா பண்ணிட்டு தான் அந்த இடத்துல வந்து ஆர்ப்பாட்டம் செய்யறோம். ஆர்ப்பாட்டம் செய்யும் போது நான் இந்த வார்த்தையை சொன்னாலே என்னை கைது செய்வாங்கன்றது ஆல்ரெடி கெஸ் பண்ண முடியாதா எனக்கு? ஏண்டா இலங்கையில ஒரு தேரர் ஒருவருக்கு பகிரங்கமாக யாராவது விமர்சனம் செஞ்சாங்கண்டா சாதாரண கொலை செய்வாங்க, அதுதான் தலையெழுத்து. அஷ்ரப், முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் அஷ்ரஃபுடைய அந்த முடிவுக்கும் அதுதான் முக்கியமான காரணம். அவர் வந்து அந்த சோமஹிமியோட ஒரு பகிரங்க விவாதம் பண்ணுவார். அந்த விவாதத்துல வந்து சோமஹாமுதர் வந்து ஒரு தோல்வி ஒன்று அடைவார். அதை சமுதித்த என்றவரும் ஊடகவியலாளரும் என்ன சந்திக்க வந்த நேரத்துல ஒப்புக்கொண்டார், அவர் தோல்வி அடைஞ்சார் என்று. சோமஹாமுது தீகவாப்பி சம்பந்தமான சர்ச்சையில அந்த அளவுக்கு ஒரு திறம்பட அவர் அந்த விவாதத்தை மேற்கொண்டார் டிவியில, ஒரு பப்ளிக் மீடியால. அப்ப அவரை முடிவு கட்டினாங்க. அப்ப காவி ஆடைகளுக்கு எதிராக பேசப்பட்டாலே முடிவு கட்டுவாங்க என்றது வந்து ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அது தெரிஞ்சும் நாங்க சட்டத்தரணிகளையும் கூப்பிட்டு இது சம்பந்தமா மசூரா பண்றோம். எப்படி நாங்க போயிட்டு ஒரு சட்டத்தரணியை சந்திச்சு இந்த மாதிரி பேசினா நமக்கு எதிரான வந்து எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும், என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பாங்க, இன்னென்ன மாதிரி கைது செய்யப்படலாம், இந்த மாதிரி உள்ள போக வேண்டி வரலாம், ஆனா அது பெயிலபிள் அஃபென்ஸா பார்க்கலாம் என்று ஒரு மசூராவும் நடந்து எல்லாத்தையும் ஆல்ரெடி ஃபேஸ் பண்ண ரெடியா தான் களமிறங்கி பேசினது. பேசிட்டு வார்த்தை தடுமாறி வந்ததெல்லாம் கிடையாது, ஆல்ரெடி பிளான் பண்ணி இது கண்டிப்பா கண்டிச்சே ஆகணும், இது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ற அடிப்படையில் தான் பகிரங்கமாக பேசி அதை நான் ஆல்ரெடி எதிர்பார்த்த விளைவு தான். நான் வீட்டுல சொல்லி வச்சிருக்கேன், கண்டிப்பா கைது செய்வாங்க, ஒரு 14 நாள், ஒரு மாசமோ 2 மாசமோ அதை அல்லாக்காக சபூர் செஞ்சுக்கோங்க வைஃபாக்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன் நான். அவங்க அது ஓகே, அல்லாக்காக செய்யற பயணத்துல ஓகே என்று சபூர் பண்ணிட்டாங்க. அதனால இது ஒரு பெரிய பிரச்சனை தான், பெரிய ஒரு தடை தான். இதை நினைக்கும் போது பாரதூரமா தெரியும், என்ன பொறுத்தளவு ஒரு துளி அளவு எனக்கு யோசனை பிளான் பண்ணியாச்சு. ஆல்ரெடி எதிர்பாராமல் நடந்தாலே தாங்கி பிடிக்கணும் என்றதான் முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு. இது எதிர்பார்த்து செஞ்சதுல என்ன பிரச்சனை இருக்குது? அப்ப தடை தான். ஆனா அதை பத்தி நாங்க மனசளவுல என்ன செஞ்சிட்டோம், அதை எதிர்நோக்கிட்டோம், அதை தாங்கி கொள்றதுக்கு தயாராகிட்டோம். இது முக்கியமான ஒரு சர்ச்சையா, ஒரு தடையா வந்துச்சு, பிரச்சனையா வந்துச்சு. அடுத்ததா வந்த பிரச்சனை இது, அந்த பிரச்சனையோட கைதோட முடிகிற விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு அந்த சமூகத்துல சந்திக்கணுமே பிரச்சனைகள். ஏன்னா இஸ்லாம் ஒரு இனியமா இருக்கமோ அந்த சமூகத்துக்கு நான் தான் செய்யறேன் இலங்கையில சிங்கள மொழியில. அப்ப அவங்கள தான் சந்திக்கவும் வேண்டிக்குது. அப்ப நியாயமும் இருக்கணும், வீணா பேசவும் கூடாது, நியாயமும் இருக்கணும். அந்த நியாயத்துக்கு அல்லாஹ் தஆலா தந்த விடிவு என்ன தெரியுமா? இந்த வழக்கு இருக்குதே, ஞானசார தேர்வு சம்பந்தமா ஒரு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு நீதிமன்றத்தால். அது 8 வருஷம் வழக்கு ஓடிச்சு. 8வது வருஷம் வந்து சட்டமா அதிபர் திணைக்களத்தால வந்து இதை நாங்க தள்ளுபடி செய்யறோம், இதுல ஒரு வழக்குக்கு பேஸ் ஒன்று இல்லை, கிரவுண்ட் இல்லை,
அதனால தள்ளுபடி செய்யறோம்ட்டாங்க. அது அல்லாஹ்வோட உதவி, அது முடிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு ரெண்டாவதா சந்திச்ச மிகப்பெரிய சர்ச்சை தான் இந்த ஈஸ்டர் தாக்குதல். ஈஸ்டர் தாக்குதல் ஜஹரான் தீவிரவாதத்தை ஆதரிச்சு செஞ்சிட்டான். ஆனா தௌஹீத் என்ற பேர்ல அடுத்ததாக ஜஹரானுக்கு முன்னாடியே தௌஹீதுல பேசப்பட்டால் யாரு? தீவிரவாதி என்று இல்ல, குழப்பவாதி மாதிரி யார பேசப்பட்டுச்சு? என்னதான் பேசப்பட்டு கொண்டுச்சு. அவன் நான் தீவிரவாதி ஆகுவேன்னு நினைச்சு கொண்டு இருந்தாங்க. ஆனா யாரோ ஒருத்தன் தீவிரவாதி ஆயிட்டான். நாங்க சொன்ன கொள்கைகளை உறுதியா இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறோம், அந்த மக்களை சந்திக்கிறோம் நேரடியா. அப்ப ஜஹரான் இந்த வேலையை செஞ்ச உடனே மீடியால அறிவிச்சா, நான் தான் சங்கிரிலால வந்து சூசைட் அட்டாக் பொம்மை வச்சேன் ராஜித சேனாரத்ன அறிவிச்சார். நான் என்ன யோசிச்சேன்னா, நீங்க இன்னைக்கு கூட எங்களை ஜமாத் ஃபேஸ்புக்ல இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா குண்டு தாக்குதல் நடந்ததாக செய்தி கேள்விப்பட்டது. உடனடியாக வீட்டுல வைஃபுக்கு சொல்லி உடனடியா பள்ளிக்கு வீட்டுல இருந்தே நான் ஒரு வீடியோ போடுவேன் லைவா. என்ன போடுவேன்னா, ரத்த தானம் வழங்குங்க, மக்களுக்கு ரத்தம் கொடுங்க, தேவைப்பட்டா எந்த இடத்துல குண்டு தாக்குதல் நடந்துக்குதோ அந்த இடத்துல ரத்தம் தேவைப்பட்டு நம்ம சகோதரர்கள் போங்க, பயப்படாம போங்க, நம்ம மேல என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க அதை பார்த்துக்கொள்வோம். இதைத்தான் நாங்க சொன்னோம். அப்ப பிரச்சனை வரும்ன்றது தெரியும். மூமின்கள் முஸ்லிம்கள் என்ன நிலையில இருக்கணும்டா, ஃபேஸ் பண்ணும், எதிர்நோக்கணும். இஸ்பிரு வசாபிரு வராபித்து, அல்ல நீங்க பொறுமையா இருங்க, பொறுமைகளை அடுத்தவங்களை மிகைத்து விடுங்க. பொறுமை கொள்வதில் அடுத்தவர்களை நிலைத்து விடணும், தாங்கி பிடிக்கணும். வராபித்து ஒத்தக்குள்ளா, அல்லாவை வஞ்சுங்கள், லாலக்கும் துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீர்கள். இதுதான் எங்களோட வழிகாட்டல். பிறகு வருவோம் எங்களோட தலைமையத்துக்கு வந்து ரத்த தானம் கொடுக்க சொல்லி மீண்டும் வீடியோ போட்டு அதுல இருந்து வந்த விசாரணை எல்லாம் போலீஸ், நான் அந்த பீரியட்ல போகாத போலீஸ் ஸ்டேஷன் இல்லை, நான் என்னை விசாரிக்கப்படாத ஒரு விசாரணை பிரிவு இல்லை, எல்லா இடத்துலையும் விசாரிச்சாங்க. எல்லா இடத்துலையும் பயப்படாம போய் நாங்க விசாரணைக்கு முகம் கொடுத்தோம். காரணம், நாங்க குற்றமற்றவர்கள்னு எங்களுக்கு தெரியும், நாங்க தப்பு செய்யல, நேர்மையா நீதியா இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்க பணிபுரிஞ்சிக்கிறோம் என்ற வரலாறு எங்களுக்கு தெரியும், மனசாட்சி தெரியும். குற்றம் செய்யும் மனம்தான் குறுகுறுக்கும், விளங்கிச்சா? அப்ப வந்து எங்களுக்கு வழியில் பயம் இல்லை, மடியில் கனம் இல்லை. அதனால தாராளமா களம் இறங்கி இதை ஃபேஸ் பண்ணுவோம் என்று சொல்லி எல்லா மீடியா கான்ஃபரன்ஸுக்கு வருவாங்க. வந்த ஊடகவியலாளர் 5 பேர் தான் இருப்பான், மற்ற 45 பேர் சிஐடியும் டிஐடியும் விசாரணை போலீஸ் அதிகாரிகள் தான் இருப்பாங்க. யூனிஃபார்ம் இல்லாம வந்திருப்பாங்க, சிவில்ல. என்ன சரி வார்த்தையில நான் முன்ன பின்ன சொல்றேனா என்றது நோட் பண்ணேன். அப்ப எனக்கு தெரியும் யார் ஆக்கல் என்னன்னு எனக்கு விளப்பம் இல்லையா. யாரு வந்தாலும் நாங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா அதை ஃபேஸ் பண்ணோம் அல்லாஹ்வோட அருளால. அதனால் தான் நாங்கள் நிரபராதிகள் என்றது அரசாங்கமே எழுத்து மூலமா சொல்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா நிலைமையை ஏற்படுத்தணும். ஓடி ஒளி அல்ல, ஏண்டா நாங்கள் குற்றம் செய்தவர்கள் அல்ல. இந்த 2 தான் என் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல ஒரு பிரச்சனையாக வந்தது. அதே நேரத்துல எல்லாம் இந்த 2 பிரச்சனையிலிருந்து மிக இலகுவாக எங்களை காப்பாத்திருக்கு. பொதுவா தனிநபர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் தாண்டியும் பொதுவா தௌஹீத சொல்றவங்களுக்கு மக்கள் மத்தியிலேருந்து வரும், சமூக மத்தியிலேருந்து, உங்களுக்கு அரசாங்கத்திலேருந்தும் ப்ரெஷர் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டியும் நீங்க இந்த பயணத்தில் இருக்கிறீங்க. இப்ப நீங்க சிலோன் தௌஹீத் ஜமாத்துல பொதுச் செயலாளராக இருக்கிறீங்க. சிலோன் தௌஹீத் ஜமாத்துல எதிர்கால திட்டங்கள் என்ன? அதனுடைய தௌவா பணி எப்படி போக போகுது? நீங்க என்னென்ன மாதிரியான திட்டங்களை முன்வச்சு மக்களை வந்து தூய்மையான தௌஹீத் கொள்கை பக்கம் இழுக்க பாக்குறீங்க? இதெல்லாத்தையும் கூட மக்களுக்கு தெளிவுபடுத்தி. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்விதான். நாங்க இயக்கங்கள் உருவாக்கினதுல நோக்கமே மார்க்கத்தை நிலைநாட்டுறதுதான். இந்த தௌஹீத் என்ற பேரை கூட நாங்க வச்சதுக்கு காரணம் வந்து சுன்னத் வல் ஜமாத், அந்த சுன்னா என்றதை நிலைநாட்டுற கூட்டம் நாங்க, ஷிர்க் பிதத் இல்லாத கூட்டம் நாங்கன்றதுக்காகத்தான். அல்லது இந்த பேர்ல எங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, முஸ்லீம்கள் தான். நாங்க பொதுவா அல்லாஹ் வச்ச பேர் முஸ்லீம் தான், அந்த பேர்ல தான் நாங்க எல்லாரும் இருப்போம், முஸ்லீம்கள் என்ற பேர்ல. ஆனா இந்த இயக்க ரீதியா சட்ட ரீதியான ஒரு தேவைக்காக வேண்டி ஒரு பேரை வச்சுக்கொண்டு நாங்க செயல்பட்டு கொண்டு போறோம். இப்படி போற பயணத்துல இப்ப பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், தடையை சந்திக்கிறோம். தௌஹீத் ஜமாத்களை தடை செஞ்சது அது ஒரு 21 காலப்பகுதியில் அது முக்கியமான பிரச்சனை இல்லையா? ஆனா எங்களுக்கு தெரியும், நானே அதை முக்கியத்துவப்படுத்தி சொல்லலைண்டா பொய்யா தடை செஞ்சாங்கன்றது தெரியும். பொய்யா தானே தடை செஞ்சாங்க. அப்படி உண்மையா தடை செஞ்சா அவர் ரிலீஸ் பண்ணிக்க இயலாது. பொய்யா தான் தடை செஞ்சாங்க. யாரோ ஒரு கம்யூனிட்டியை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி தௌஹீத் பேர்ல உள்ள இயக்கங்களை தடை செஞ்சாங்க. நாங்க என்ன செஞ்சோம்? அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செஞ்சோம் சுப்ரீம் கோர்ட்ல. வழக்கு தாக்கல் செஞ்ச உடனே அவங்களுக்கு யோசனை வருதா, இவங்க இந்த அளவுக்கு கான்பிடென்டா இருக்கிறாங்க, இவங்களை தடை செஞ்சிருக்கிறோம், தடை செய்ததே அடிப்படை உரிமை மீறல் என்று போடுறாங்கன்னா கான்பிடென்டா இருக்கிறாங்கன்றது விளங்குது. அப்ப அதை விளங்கினோன்னா அவங்களுக்கு ஏற்கனவே உளவுத்துறைக்கு தகவல் தெரியும், இந்த தடைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைண்டு, இவங்க வந்து இந்த தடைக்குரியவர்கள் இல்லைண்டு. என்றாலும் அவங்க அரசாங்க ரீதியா அரசியல் ரீதியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டாங்க. அந்த தடையை வந்து நீக்கிறதுக்காக நாங்க வழக்கு தாக்கல் செய்யறோம். எங்களை தடை செஞ்சதே தவறு, அந்த கெசட்டே தவறு, அந்த சட்டமே தவறுன்னு நாங்க வழக்கு தாக்கல் செஞ்சோம். எல்லா அமைப்புகளும் தடையை ரிலீஸ் பண்ணுங்கன்னு போட்டாங்க.
நாங்கத்தான் தடை செஞ்ச சுற்று அந்த கெசட்டே பிளண்டு போட்டோம். தடை செஞ்சதும் தவறு, அதுக்கு போடப்பட்ட கெசட்டும் சட்டவிரோதமானதுன்னு போட்டிருந்தோம். நாங்க அந்த அளவுக்கு நாங்க கான்பிடென்டா இருந்து அந்த வழக்குல இருந்து வென்று அந்த வழக்கை இவங்க வாபஸ் வாங்க சொன்னாங்க, ரிலீஸை தாருன்னு. அதை பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டும் ரிலீஸ் பண்ணாங்க. நாங்க அதை வாபஸ் வாங்கிட்டோம். எங்களுக்கு தேவையில்லாம அரசாங்கத்தோட எந்த ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதை செஞ்சோம். அப்போ அதற்கு பிறகு நம்ம ஜமாத்துல யாரெல்லாம் தொடர்பு இருந்தாங்களோ பொதுமக்கள் கொஞ்சம் பயந்துதான் இருக்கிறாங்க. இந்த நெட்வொர்க் கொஞ்சம் பலவீனப்பட்டுதான் இருக்கு. எல்லாரும் பின்வாங்குறாங்க. நாங்க தௌஹீத் ஜமாத்தோட சேர்ந்து பயணித்தால் எங்களை உளவுத்துறை அதிகாரிகள் தொந்தரவு பண்ணுவாங்க, விசாரணை நடத்துவாங்க, திரும்ப ஏதாவது யாராவது பிரச்சனை பண்ணாலும் நம்மளை வச்சு எங்களை செஞ்சிருவாங்க என்ற பயத்துல நிறைய பேர் நேரடியாக தொடர்பாகி இந்த தாவா களத்துல இருக்கிறாங்க. இல்ல, அந்த பிரச்சனையை நாங்க இப்ப தௌஹீத் தாவா பிரச்சார களத்துல சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த உளவுத்துறையுடைய தாக்கம் விசாரணை, சில நேரம் உளவுத்துறை கூட நீங்க இவங்களோட சேர்ந்து பயணிக்காதீங்க, அவங்க தப்பித்துக் கொள்வாங்க, உங்களை தான் சிக்கிக்கொள்ள வேண்டி வரும் என்ற மாதிரி. ஏன்டா இதுல நாங்க கைது செய்யப்படல தானே. ஈஸ்டர் தாக்குதல் பிரச்சனையில் அல்லாஹ் நம்மளை காப்பாத்தினான். ஒரு சில கிளை நிர்வாகிகள் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யப்பட்டாங்க, வழக்கு போட்டாங்க. அழைப்பு மேகசின் வச்சிருந்தவங்க, நான் டிரான்ஸ்லேட் பண்ண குருவான கையில வச்சிருந்தவங்க, சிடி வச்சிருந்தவங்க எல்லாம் உள்ள போனாங்க. அப்ப குருவான மொழிபெயர்த்த நான் வெளியே வச்சு கொண்டு அவங்க உள்ள என்றதெல்லாம் காட்டி பாருங்க, அவங்க தப்பிச்சு கொள்வாங்க, அவங்களுக்கு அரசியல் ரீதியான தொடர்பு இருக்குது, நீங்களும் மாட்டிக்கொள்வீங்க என்றெல்லாம் சொன்னோன்னு நம்ம ஆக்களும் சில பேர் என்ன செஞ்சாங்க, மறைமுகமாக அந்த பயத்தை உள்வாங்குறாங்க. ஆமா அது உண்மைதான் என்று உள்வாங்கி இந்த இன்னும் நெட்வொர்க்குள்ள நிறைய பேர் சில கிளைகள் நான் போறதா இருந்தா ஜும்மாக்கு எண்ணெய் எடுக்கிறதுக்கு தயார் இல்லாத நிலையில பயந்தாங்கொழித்தனமா இருக்கிறாங்க. ஒரு சில கிளைகள் இன்னமும் நம்மளுடைய கிளையா செயல்படுவதற்கு விருப்பம் இல்லை. ஆனா தாய் வேணும்ன்றாங்க. ஜமாத்துல நீங்க தாய் அனுப்புங்க, ஜும்மாக்கு தாய் அனுப்புங்க, ஆனா கிளையா போட் போட மாட்டோம், செயல்பட மாட்டோம். ஏன்டா அப்துல் ராசிக் அப்பயும் ஜும்மாக்கு தாய் அனுப்புறதா இருந்தாலும் அப்துல் ராசிக் அனுப்பிடாதீங்க என்று நம்ம கிளையாக்கள் இன்னமும் பயந்து கொண்டிருக்கிறாங்கடா. அவங்க எதிர்பார்த்தோன்னு நடந்துக்கிட்டாங்க, பலவீனப்படுத்திட்டாங்க. செல்டிஜே சிடிஜே பிளவுலையும் நெட்வொர்க் பலவீனப்பட்டுச்சு. ரெண்டாவது பலவீனம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் ஒரு பலவீனம். தடை செய்யப்பட்ட பிறகு மிகப்பெரிய பலவீனமா அது மாறிடுச்சு. அதை எஸ்எல்டிஜே உணர்றாங்களோ தெரியல, அவங்களோட நிர்வாகத்துல என்ன இல்லாம போகுதுன்னு. நாங்க அதை உணர்றோம். நிறைய பேர் அந்த பலவீனத்துல இருக்கிறாங்க. அதை நாங்க கட்டி எழுப்புற வேலை தான் இந்த 2 ஆண்டு காலமா நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம். நம்ம சகோதரர்களுக்கு சட்ட ரீதியான விளக்கங்களை சொல்லி, தாவா பணிகள் செய்யறதுக்கு அவங்கள தூண்டி, அவங்க அந்த சட்ட ரீதியான வழிகாட்டலை செஞ்சு, அவங்கள மனசை தைரியப்படுத்தி, அவங்களுக்குரிய அந்த மார்க்க ரீதியான அந்த தைரியத்துக்குரிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களை சொல்லி, சட்ட ரீதியான ஆலோசனைகளை சொல்லி, அதை உற்சாகப்படுத்துற அந்த பணியை தான் நாங்க என்ன செய்யறோம் இந்த 2 வருஷம். ஏன்னா இதை செய்யணும். முதல்ல நெட்வொர்க்கையே நாங்க முதல்ல பலப்படுத்திக் கொள்ளணும். அதை பலப்படுத்தி கொள்ளாம நாங்க சமூக போராட்டங்கள், சமூக பிரச்சனை, இப்ப பாலஸ்தீனத்துக்கு நாங்க ஆர்ப்பாட்டம் எதுவும் செய்யல. ஆர்ப்பாட்டம் செய்யாம இருக்கிறீங்க ஏன்னு பல பேர் கேட்டாங்க. பாலஸ்தீனத்துக்கு நாங்களும் துவா கேட்கிறோம், துவா செய்யறோம், குனூத்து நாசிலா ஓத சொல்லி நாங்கள் அறிவிப்பு செய்யறோம். களமிறங்கி ஆர்ப்பாட்டம் செய்யறதா இருந்தா அது தனிச்சு நிக்கிற ஒரு ஆர்ப்பாட்டமா இருக்கணும். 10 பேர் இருந்து கொடி பதிக்கிற ஆர்ப்பாட்டமா 10ஓட 11 அத்தோடு நீ ஒன்னு இருக்கலாது. நாங்க செய்யறது தனிச்சு விளங்கணும். அப்படிதான் நாங்க ஆரம்பத்துல எஸ்எல்டிஜில ஆர்ப்பாட்டம் செஞ்சோம். அதுக்கு நமக்கு நெட்வொர்க், நம்மள நம்புற சகோதர பொதுமக்கள் யாரு வருவாங்கடா வருவான், எல்லாரும் வருவான். நாங்க பொதுவா ஆரம்பத்துல முஸ்லிம்கள் கொழும்பு ஆர்ப்பாட்டம் செய்யறதா இருந்தா 2 இடத்த தெரிவு செய்வாங்க. ஒண்ணு இந்த மரதான போலீஸ் ஸ்டேஷனை, பள்ளிவாசல தெரிவு செய்வாங்க, அல்லது பெட்டா புகையிரத நிலையத்தை தெரிவு செய்வாங்க. இப்ப இந்த மரதான ஜும்மா நாள்ல தான் என்ன செய்வாங்க, ஆக்களை கூட்டிக்கொள்ள ஜும்மா தொடர்ந்து போற கிரௌட் 4 பேர் வருவான். இதை நாங்க தெரிவு செய்யறதே இல்லை. நாங்க வெள்ளிக்கிழமை நாளே ஆர்ப்பாட்டத்துக்குரிய நாளா வைக்க மாட்டோம். ஏன்னு சொன்னா 4 பேர் ஜும்மா தொழுது போற குசுமுத்தனத்துக்கு எடுத்து ஒரு கல்லண்டை எரிஞ்சிட்டு போவான் போலீஸுக்கு. நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரௌடாவும் இருக்கணும். அது கெட்ட விஷயமா மாறிடக்கூடாது. அப்ப நம்ம சகோதரர்களை நம்பிதான் நாங்க என்ன செய்யணும், கொள்கைவாதிகளை நம்பிதான் ஆர்ப்பாட்டங்களுக்கு இறங்கணும். சிறுக்கு பிதுவத்து நடக்கக்கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது நடக்கக்கூடாது, சட்டத்துக்கு முரணானது நடக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் நாங்க பாதுகாத்து ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதா இருந்தா நம்ம சகோதரர்கள் இருந்து ஆர்ப்பாட்டம் செஞ்சாதான் அது நடக்கும். பெரும்பாலும் நம்ம சகோதரர்கள் இருக்கணும். மற்ற சகோதரர்கள் வந்தா நம்ம ஆக்கள் மெஜாரிட்டியா வாலண்டியர்ஸ் கூடியா இருக்கும் போது ஒரு கட்டுக்கோப்புக்கு வந்துருவாங்க. இன்னும் நாங்க ஆர்ப்பாட்டம் செஞ்சா கீழே ஒரு தாள் கூட விழ விட மாட்டோம். அதுக்கு வாலண்டியர்ஸ் வைப்போம். கார்பேஜ் கேன் எடுத்துக்கொண்டு அவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவாங்க, பொட்டில் சப்ளை பண்ணுவாங்க, தண்ணீர். அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்போட ஒரு ஆர்ப்பாட்டம் செய்ய நெட்வொர்க் பலமாகணும். இந்த நெட்வொர்க்கை பலப்படுத்துற வேலை தான் 2 வருஷ காலமா நாங்க செஞ்சுட்டு வரோம். அந்த நெட்வொர்க் ஒரு பலம் அடையுது என்று தெரிகிற நேரத்துல சமூக பிரச்சனைகளுக்கு நாங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் சுன்னா அடிப்படை எல்லா சமூக பிரச்சனைக்கும் ஆரம்பத்துல கூட குரல் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா அதுல ஒரு விதமான ஒரு மாயை தோற்றத்தையும் காண்போம். எல்லாத்துக்கும் பேசுறதா இருந்தா இது சும்மா இந்த ஓட்டை எதிர்பார்த்து பேசுற மாதிரி ஒரு தோற்றம் வருது. அது நமக்கு தேவையில்லை.
சமூகத்துக்கு பாதிப்பா, மார்க்கத்துக்கு பாதிப்பா, இது பேச வேண்டிய ஒன்றா, கண்டிப்பா பேசணும் என்ற மாதிரி செலக்ட் பண்ணி தான் வடிகட்டி தான் இனிமேல் சமூக பிரச்சனைகளை எதிர்காலத்திலையும் பேசுவோம், நெட்வொர்க்கை பலப்படுத்தி. ஆனா சக்திக்கு உட்பட்டு இரத்த தானங்களை நடத்துறோம், நிறைய நிகழ்ச்சிகள் செய்யறோம், வெள்ள நிவாரண பணிகள் செய்யறோம், மருத்துவ முகாம்கள் செய்யறோம், அதே மாதிரி உலர் உணவு விநியோகங்கள் செய்யறோம். இந்த மார்க்க ரீதியான சதகத்துல் ஃபித்ரா காரியங்கள், நபி வழி திடல் தொழுகைகள், உள்ஹியா விஷயங்கள், மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்யறோம், பொதுக்கூட்டங்களை நடத்துறோம், கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் நடத்துறோம். இந்த தாவா சார்ந்த அனைத்தையும் செய்யறோம், சக்திக்கு உட்பட்டு சமூக பணிகளையும் செய்யறோம். இந்த உரிமை போராட்ட விஷயத்தை மட்டும் நெட்வொர்க்கை இன்னும் பலப்படுத்திட்டு அவசியம் ஏற்படும் போது, தேவை ஏற்படும் போது களமிறங்கணும் என்ற ஒரு நிலையில அதை வச்சிருக்கோம். ரொம்ப அருமையா விளக்கப்படுத்துனீங்க. இறுதியா ஒரு கேள்வியோட இந்த உரையாடலை நான் முடிச்சு கொள்வோம். பொதுவா இந்த கேள்வி மார்க்க வரம்புக்குட்பட்டு கேட்க முடியாது. ஆனா இது ஒரு சுவாரஸ்யத்துக்காக நான் கேட்கிறேன். நீங்க மீண்டும் பிறந்து வந்தீங்கன்னு சொன்னா இந்த சிடிஜி இந்த ஜமாத்தை உருவாக்குவீங்களா அல்லது ஒரு தனிநபராகவே இருந்துட்டு பேத்துருவீங்களா? அதாவது மீண்டும் பிறந்து வந்தால், இந்த லவ் போட்டு ரசூலா பேச வேணாண்டாங்க, நீங்க கேள்வி கேட்டதுனால சொல்றேன். நீங்கள் அப்படித்தான் சொன்னீங்க, மார்க்கத்திலேயே இது கேட்கிறேன், சுவாரஸ்யமா இருக்கட்டும் என்று. நான் ஏற்கனவே கடந்து வந்த பாதையில நிறைய அமைப்புகளோட பேரை சொன்னேன். ஒண்ணு வந்து இஸ்லாமிக் கோலன் ரிசர்ச் அகாடமி இக்ரா பத்தி சொன்னேன். ரெண்டாவது SLTJ உருவாக்கிறோம் என்றார். மூணாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இலங்கை கிளை என்றார். நாலாவது SLTJ பிராக்கெட்டுக்குள்ள TNTJ நிர்வாக கொள்கைக்கு உட்பட்டது என்றார். அஞ்சாவது CTJ. ஏற்கனவே வந்ததுலயே பல டிசைன்ல தான் வந்திக்குது, ஒரு டிசைன் இல்ல, பல டிசைன்ல வந்திக்குது. இதுல இருந்து என்ன விளங்குதுன்னா, பேருக்கு முக்கியத்துவம் கிடையாது, இல்ல ஸ்ட்ரக்சருக்கு முக்கியத்துவம் கிடையாது. எது முக்கியத்துவம்னா கொள்கைக்கு தான் முக்கியத்துவம். கொள்கை பிரச்சாரம் பண்ணணும், மார்க்கத்தை நிலைநாட்டணும். பல்யகு அன்னி வலவாயா, என்னை பத்தி ஒரு செய்தியானால எத்தி வைங்க. அல்லாஹ் தாலா தூதர்களுக்கும் கட்டளையிடுறது, தூதர்களே உங்களுக்கு இறைவனிடமிருந்து அருளப்பட்டதை எத்தி வைங்க. அந்த எத்தி வைத்தல் என்ற அந்த தப்லீக் என்று இருக்குது, தப்லீக், இந்த எத்தி வைத்தலை தான் நாங்க செய்யணும். இந்த SLTJ உச்சகட்டத்தில் இருந்த நேரம் கிட்டத்தட்ட 2014-15 ஆண்டு, அந்த நேரத்துல எல்லாம் ரொம்ப உச்சகட்டம் எந்த அளவுக்கு என்றா, SLTJ என்றாலே எல்லா அமைப்புகளுக்கும் ஒரு விதமான ஒரு பேரை கேட்டாலே அதிர்ற ஒரு நிலைமை ஒன்று இருந்துச்சு, கலக்கம் ஒன்று இருந்துச்சு, இல்லாம இல்ல. அந்த காலத்திலே நான் பல நிர்வாக கூட்டங்கள்ல சொல்லிக்கிறேன், நமக்கு ஜமாத் பேர் முக்கியம் கிடையாது. நாங்க இந்த ஜமாத்து பேரே இல்லாம சக்கல புஜான் கொட்டக்கலிசான் தௌஹீத் ஜமாத் என்று வந்தாலும், இதே வார்த்தையை சொல்லிக்கிறேன் பல இடங்கள்ல, சக்கல புஜான் கொட்டக்கலிசான் தௌஹீத் ஜமாத் என்று வந்தாலும் இந்த கொள்கையில் நாங்கள் பயணிப்போம், பேர் முக்கியம் இல்லை. ஆனா ஜமாத்தா செயல்படுவீங்களா தனிநபரா செயல்படுவீங்கன்னு கேக்குறீங்க தானே, அது வந்து தனிநபராக பெரிய காரியங்களை நிகழ்த்த இயலாது, அது சாத்தியம் இல்லை. இஸ்லாமும் வந்து அதை ஆதரிக்காது. நீங்க தொழுகையை கூட ஜமாத்தா சேர்ந்து தொழும் போது தான் 27 மடங்கு நன்மைண்டது. ஏன்னா அதுல ஒரு பலம் இருக்குது, அதுல ஒரு நன்மை அல்லாஹ் தாலா வச்சிருக்கிறோம். தனியா இருந்து நாங்க சாதிக்கிறது ஒரு வரம்புக்குள்ள போயிடும். இன்னைக்கு நிறைய தனிப்பட்ட சில சகோதரர்கள் பிரிஞ்சு போனாலும் அவனோட நிலையை பாருங்க, ஒரு வீடியோ கேமராக்கு முன்னாடி போனுக்கு முன்னாடி வருவாங்க, பேசுவாங்க, அதோட போயிடுவாங்க. இந்த சோசியல் மீடியாக்களை நம்பி, இந்த எலக்ட்ரானிக் மீடியாக்களை நம்பி செய்யற தாவா இருக்குதே, இது இந்த காலத்துல தேவை. டிஜிட்டல் மீடியா தாவான்றது மிக மிக அவசியமானது. ஆனா அதை தங்கி நாங்க தாவா செஞ்சோம்னு வைங்க, ஒரு நொடி பொழுது போதும் இந்த எல்லா டெக்னாலஜியும் அழிஞ்சு நாசமா போறதுக்கு. உதாரணமா சொல்ல, நீங்க ஹார்ட் டிஸ்க்ல பயான் சேவ் பண்ணி வைக்கிறீங்க, 10 TB ஹார்ட் டிஸ்க்ல ஒரு அங்குலம் கீழே விழுந்துச்சுன்னு வைங்க, ஒரு ஜான் அளவுல உயரத்துல இருந்து கீழே விழுந்துச்சுன்னு, என்ன செய்யலாம்? ரீட் பண்ண அது தொலைஞ்சு போயிடுது. டெக்னாலஜியோட நிலைமை இது. எது நிலைக்கும் என்றா, கலப்பணி செய்யறது இருக்குது, அதுதான் நிலைக்கும். உருவாக்கம் இருக்குது, ஒரு சமூகத்தை உருவாக்கணும், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கணும். அந்த உருவாக்கத்தை தான் நபிமார்கள் செஞ்சாங்க. எல்லா நபிமார்களையும் டெக்னாலஜியை வச்சு அதை செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கூட டெக்னாலஜி கிடையாது. இறுதி தூதரா ஒரு நபி அல்லாஹ் அனுப்புறான், உலக மக்களுக்கு பலாகுன் லின்னாஸ் என்றான், இது முழு மனித சமூகத்தை சென்றடையும். அந்த காலத்துல டெக்னாலஜி இருந்துச்சா? அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறா? பிசிக்கலா போயிட்டு தாவா பண்ணுங்க. ரசூல்லா வந்து லட்சக்கணக்கான சஹாபாக்களை வச்சுதான் தாவா பண்றாங்க. ஹஜ்ஜத்துல் வதால மதீனால அடக்கம் செய்யப்பட்டவங்க ஒரு 10,000 பேர், மத்த லட்சத்துல மத்தாக்கள் எல்லா இடத்துலயும் உருவாக்கம். பிசிக்கலா போயிட்டு உருவாக்குறது இருக்குதே, அதுதான் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பும். எப்போ ஒரு சமூகத்தை நாங்க கட்டி எழுப்புறோமோ, அவங்க என்ன செய்வாங்க? படிப்படியா அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவாங்க. இதுதான் அடிப்படை. இதுக்கு 4 பேர் தேவை. ஃபீல்ட் ஒர்க் பண்ண 4 பேர் தேவையா இல்லையா? மைக்குக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு 4 பேர் தேவையில்லை. அதை வச்சாச்சு, ஒரு ஸ்டாண்டை வச்சாச்சு, பேசியாச்சு, உருவாக்காது. உருவாக்கம் எப்ப நடக்கும் என்றால், நீங்க களத்துக்குள்ள போகணும், ஊடு உருவணும், மக்களோடு மக்களா வாழணும், மக்கள் பிரச்சனைகளை விளங்கணும், அவங்க பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு கொடுக்கணும். அவங்க பசின்றாங்க, நீங்க தௌஹீத சொன்னா விளங்காது.
பசிக்கு உணவளிக்கணும். அதான் இஸ்லாத்துல பசிக்கு உணவளிக்க அது சிறந்த செயல் என்னது, அதுக்கு தீர்வு கொடுக்கணும். அப்பதான் அவன் யோசிப்பான். காது கொடுக்கறதுக்கு அவனுக்கு சக்தி இருக்கணுமே. அதெல்லாம் ஃபீல்டு ஒர்க்ல தானே வரும். நீங்க கேமரா முன்னுக்கு பேசினா வருமா? ஃபீல்டு ஒர்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஈமான் பலமாக நிற்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் களத்தில் இறங்கணும் என்று நினைக்கும். இதுக்கு ஒரு 4 பேர் தேவை. அதான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல். 4 பேர் இருங்க. 3 பேர் இருந்தாலே ஒருத்தர தலைவரை நியமிச்சு ஒரு பயணத்துல நீங்க அந்த தலைவர் சொல்றதை கேட்டுறாதாங்க. எதுக்கு? பயணத்துக்காக. இந்த கட்டுக்கோப்பொண்ணை வச்சுக்கோங்க. 4 பேர் சேர்ந்து ஃபீல்டுக்குள்ள போங்க, எத்தி வைங்க, பிசிக்கலா போங்க. இன்று நான் சொல்றேன், இப்ப தப்லீக் ஜமாத் சகோதரர்கள் கொள்கை ரீதியாக நம்மளோட முரண்பட்ட சகோதரர்கள். நிறைய அடிப்படை விஷயங்கள்ல மாற்றம் இதெல்லாம் அவங்களோட இருக்குது. ஆனா அவங்க இப்ப சில விஷயங்களை பேசுறாங்கல்ல, பகிரங்கமா விமர்சனம் செய்யறாங்கல்ல, ஓரளவு யோசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வழிகாட்டினா இன்னும் குர்ஆன் சுன்னால ஆய்வு செஞ்சு குர்ஆன் சுன்னா விளங்கும், சத்தியத்தை நிலைநாட்டலாம் என்று வருவாங்க. அவங்ககிட்ட வளர்ச்சி இருக்குது தானே, மிகப்பெரிய வளர்ச்சி, பிரம்மாண்டமான வளர்ச்சி. என்னதான் இயக்கங்கள் மாறு தட்டி கொண்டாலும் நம்மளோட இத்தனை பேர் இருக்கிறாங்க, இத்தனை கிளை இருக்குது, இத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க மெம்பர்ஷிப் கார்டு இல்லாத பல லட்சக்கணக்கான உறுப்பினர்களை உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? பிசிக்கலா ஜமாத்துக்கு அனுப்புறாங்க. இந்த சிஸ்டம் மார்க்கத்துக்கு உட்பட்டதா இல்லையான்றது 2வது. ஆனா கண்டிப்பாக அவங்க மக்களோடு மக்களா ஊடுருவி உருவாக்குறாங்க பாருங்க. அதுதான் அவனோட வளர்ச்சி ஏற்படுத்து. ஏன்னா அதுதான் அட்டாச் ஆகும், மனுஷ உள்ளங்களை இருக்கும். அதுக்கு ஒரு 4 பேர் தேவை. இப்படி 4 பேரோட சேரும்போது நல்லவன் 4 பேரும் சேருவான், கெட்டவன் 4 பேரும் சேருவான், நம்பிக்கை துரோகிகளும் சேருவாங்க. அதெல்லாம் என்ன பண்ண? எல்லா மனிதர் நபிமார்களே கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நபிமார்களை நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க? நிறைய சூழ்ச்சிகள் செஞ்சுக்கிறாங்க. நபிமார்களுக்கு எதிராகவே நண்பர்களா இருந்து சூழ்ச்சிகள் செஞ்சவங்களும் விரிஞ்சிக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாவோட குத்தாபுல் வஹில ஒருத்தர் இருந்தாரு, அப்துல்லான்னு நினைக்கிற அவனோட பேரு. அவரு என்ன செஞ்சாரு? போய் சொன்னார், நான் தான் அவருக்கு எழுதவே தெரியாது, நான் தான் குர்ஆனை எழுதி கொடுப்பேன் என்றாரு. இப்படி காட்டி கொடுக்குறவங்க வரத்தான் செய்வாங்க. அதுக்காக இஸ்லாம் மிகைக்கும். அதுக்கு ஃபீல்டு ஒர்க் பண்றதுக்காக நாங்க நபர்கள்ட்ட குறைகளா வச்சு எங்கட பயணம், எங்கட இலக்கு இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுறது, இந்த மார்க்கத்தை கொண்டு போயிட்டு சேர்க்கிறது, இதுக்காக பாடுபடுறது என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோட நாங்க போவோம் என்று சொன்னா எந்த எதிர்ப்பு வந்தாலும் அதை சந்திச்சுக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் பயணத்தை கொண்டு போகலாம். நாங்க முஸ்லீம் அல்லாதவங்களோட சண்டை பிடிக்க போறது இல்லை. அவங்களுக்கு நல்லதை எடுத்து சொல்லி அவங்களோட வாழ்க்கை, மறுமை வாழ்க்கைக்குரியது என்னன்றது தான் காட்ட போறோம். அதுக்கு கண்டிப்பாக பேர் முக்கியம் இல்லை, ஆனா சட்ட ரீதியான தேவைக்கு பேர் வேணும். நீங்க யாரு? நாங்க முஸ்லீம்களா? முஸ்லீம் தமாய் மனுஷே நமக்கு இன்னும் சங்கீதான் என்னுவான். பேரை சொல்லுவோம், நம்ம இப்படி பேரை சொல்லி நீ முஸ்லீம் தான். முஸ்லீம் நான் யாரை போயிட்டு கேட்க? பொறுப்பு சொல்றதுக்கு யாருன்னு கேட்பானே. அதுக்கு ஒரு இயக்கத்துல பேர் தேவைப்படும். அந்த நேரத்துல ஈக்கிறதுல நல்ல பேர் சக்கல புஜான் கொட்ட கலிசான அதை போட்டுக் கொள்வோம். இல்லாட்டி வேற ஏதாவது பேர் ஒன்று வரும் என்றா சும்மா எரித்த உஜமாத் பேர் வச்சுக்கொள்வோம். ஏதாவது ஒரு பேர் தேவை. அந்த பேரை வச்சு ஒரு சட்ட ரீதியான தேவைக்காக ஒரு ஆர்கனைசேஷன் உருவாக்கி அதுக்கு அந்த ஆர்கனைசேஷன் வேலை இயக்கத்தை வளர்க்கறது இல்லை, கொள்கையை வளர்க்கிறதாக கொண்டு போகணும் என்றைத்தான் பிறந்து வளர்ந்தாலும் அதை தான் செய்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சி ஒரு தனிநபருடைய வரலாறாக மட்டும் இல்லாம இயக்கங்களுடைய வரலாறு, இலங்கை முஸ்லிம் சமூகம் எவ்வாறு இந்த தௌஹீத் வளர்ச்சியை கண்டது என்பதை ஒரு உணர்வு பூர்வமா சொன்னாங்க. இதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் இந்த அறிந்ததும் அறியாததும் நிகழ்ச்சியில் இன்னும் பல நபர்களை உங்களுடன் அழைத்து வந்து நீங்கள் அறியாத மார்க்க தகவல்களையும் அதே போல சமூகம் சார்ந்த விஷயங்களையும் கலந்துரையாட ஆவலுடன் இருக்கின்றேன். நீங்களும் தயாராக இருங்கள். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.